அனைவருக்கும் வணக்கம். சக்தி கணேசன் பலனெடுக்கும் சூட்சும வகுப்பில் இணைந்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதல்கண் சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அடிப்படை வகுப்பானது கிட்டத்தட்ட ஒரு 15 வகுப்பா நடக்க இருக்கு. பணம் செய்யும் நோக்கம் இல்லை என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கற்றுக்கொண்ட கலையை அர்ப்பணிப்பாக தர வேண்டும், இலவசமாக தரக்கூடாது என்ற காரணத்திற்காக ஒரு அமௌண்ட் வச்சிருக்கிறோம். அவ்வளவுதானே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. என்னுடன் பயணிக்கக்கூடிய நண்பர்களுக்கு அதை பற்றி தெரியும். இருந்தாலும் நான் என்னுடைய முக்கியமான குழுக்களில் இந்த விளம்பரத்தை கொடுக்காம பொது முகநூல் மற்றும் மற்ற தளங்கள் போட்டுதான் நான் நிறைய உறுப்பினர்கள் உள்ள வந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில நெருங்கிய பின்தொடர்பாளர்கள் உடன் இருக்கிறார்கள். அதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வகுப்பானது அடிப்படை தெரிந்தவர்கள் ரொம்ப சுலபமா பலன் எடுக்கலாம். அதாவது பலன் சொல்றதுக்கு, இன்னொருத்தருக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த வகுப்புலன்றதுல ஒரு மாற்று கருத்தே இல்லாம ஒரு முழு நம்பிக்கையோட நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல்கண் என்னுடைய குருநாதரை வணங்கி உயர் திரு திண்டுக்கல் பி சின்னராஜ் ஐயா மற்றும் நெய்வேலி திரு ஜெயராமன் ஐயா அவர்களின் பொற்பாதங்கள் வணங்கிக் கொள்கிறேன். மேலும் ஆன்மீக குருன்னு சொல்லலாம், உயர் திரு பாண்டி கொடுமுடியிலிருந்து சதீஷ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் அவர்களுடைய பொற்பாதம் வணங்கி என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டி கொடுமுடியிலிருந்து ஐயா அவர்கள் இறை வணக்கத்துடன் நமது வகுப்பினை ஆரம்பிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். நமது நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து உறுப்பினர்கள் சற்று உங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணிக்கங்க, மியூட் பண்ணிக்கங்க, சந்தோஷமா இருக்கும். ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான் கலந்து உனக்கு தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மற்ற பற்றெனக்கு இன்றி நின் திருப்பாதமே, நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாததன்மை வந்தெய்தினே. கற்றவர் தொழுது ஏத்தும் சீர்கரையூரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா, கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லுனா நம சிவாயவே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும். நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. மிக்க நன்றிங்க ஐயா. அதாவது ஒரு திருக்குறள் ஒண்ணு சொல்லுவாங்க, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுமுடி சதீஷ் ஐயா எனக்கு ஒரு சகோதரர் அந்த மாதிரினே சொல்லலாம். எந்த நிகழ்ச்சியுமே பாத்தீங்கன்னா அவர் இல்லாம நம்ம சிஆர்ல பண்ணது கிடையாது. முதலாக என்னுடைய முதல் வகுப்பு இது. அந்த இடத்துலயுமே ஐயாவுடைய ஒரு மிகப்பெரிய திறவுகோல் வேணும் அப்படின்ற இடத்துல ஐயா நந்திபிரான் முன்னாடி உட்கார்ந்து எனக்கு இந்த இறைவணக்கம் பாடி கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க ஐயா. மேலும் நன்றிங்க சார். மிக்க நன்றிங்க சார், மிக்க நன்றி. இந்த வகுப்பினுடைய சாராம்சம், அதை நான் முதல்ல இந்த அறிமுக வகுப்பு தான் அது. நம்ம அதுக்கு பிறகு நம்ம போலாம். முதல் கண் அறிமுகம்.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அதிக உறுப்பினர்கள் கிடையாது. முருகேஷ் இஸ் ரெக்வெஸ்டிங் ஏன் காம்படிஷன் எனேபிள் கொடுத்துருவோம். சரி, ஓகே சார். இப்போ இந்த வகுப்பினுடைய சாராம்சம் அப்படின்றது நம்ம அடுத்து சொல்லுவோம். முதல்ல அந்த அறிமுகம் அப்படின்ற இடத்துக்குள்ளார போயிடுவோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களை வந்து உங்களை சுயமாக உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர் மற்றும் ஊர். நம்ம குழுவில் வந்து நீங்கள் ஏற்கனவே முகவரி தெரிவிச்சிருக்கீங்க. ஏன்னா நான் வந்து உங்களை ஒரு மாணவர்களாக நான் பாவிக்கல. அனைவரும் அடிப்படையில் ஜோதிடம் தெரிந்தவர்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கலாம். மேலும் பலன் சொல்வதற்கு உங்களுக்கு தெரிந்த விஷயங்களுடன் எனக்கு தெரிந்த விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இன்னும் சூட்சமமாக பலன் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் உபயோகமாக இருக்கும். நான் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உபகரணங்கள் அதுக்குள்ளார அடங்கியிருக்கும். அப்படின்றது எனக்கு கிட்டத்தட்ட அடியனுடைய 18 ஆண்டுகள் அனுபவத்தில் இருந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன். அதை நம்ம சும்மா வச்சிடக்கூடாது, நிறைய பேருக்கு கொடுக்கணுன்றது என்னுடைய ஆர்வம். மேலும் என்னுடைய குருநாதர்களுடைய தூண்டுதலும் கூட. இவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ள வச்சிருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற கூடிய ஆர்வம். சரி, எல்லாரையும் வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களை சுயமாக அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ணி வாங்க. நான் ஒருத்தங்களா கூப்பிடுறேன். உங்களுடைய பெயர் மற்றும் ஊர், உங்களுடைய கல்வி நிலை. அதாவது கல்வி நிலை என்னதுன்னா நீங்க இப்ப ஜோதிடத்துல எந்த நிலையில இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. நன்றி. ஹேண்ட் ரைஸ் பண்ணி வாங்க சார். ஃபர்ஸ்ட் முருகேசன் சார் வாங்க. ஐயா வணக்கம். நமஸ்காரம் ஐயா. குரு வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. என்னோட பேர் முருகேசுங்க. இப்போ மலேசியால வந்து குருக்களா இருக்கேன். ஊர் வந்து தஞ்சாவூருங்க. குருக்களா இருக்கீங்களா? ஆமாங்க. சரி சரி சார். ஓகே சார். ஜோதிடத்துல எந்த அளவுக்கு நீங்க இப்ப இருக்கீங்க? என்னோட ரொம்ப கிடையாதுயா, கொஞ்சம் தாங்கய்யா. சரி, அடிப்படை தெரியும் இல்லையா? அடிப்படையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா. நன்றி நன்றி சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றியா. சந்தோஷம். சரிங்க சார், ஹேண்ட் டவுன் பண்ணிங்க. நீங்க மியூட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக ஸ்ரீகாந்தன் ஐயா வணக்கம். ஸ்ரீகாந்த், பழனியில இருக்கேன். ஒரு அடிப்படை மாணவர். மிக்க நன்றி சார், தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக சந்திரசேகரன் சார் வணக்கம். சார் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணீங்க சார். சார் கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு சார். சந்திரசேகர் சார் என் பேரு. நான் பெங்களூர்ல இருக்கிறேன். நான் வந்து ஐகாஸ் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர்ல வந்து 2 வருஷம் படிச்சுட்டு இப்போ ஓரளவு கத்துட்டு இருக்கேன். பட் பலன் சொல்றதுக்கு உண்டான அதுக்குண்டான ஒரு சூட்சமங்கள், அதுக்குண்டான ஒரு அதெல்லாம் வந்து கத்துக்கணும்னு எனக்கு வந்து இந்த வகுப்புல ஆசை. உங்களை வந்து சாரை வந்து எங்க குருமாரா வந்து நாங்க நிறைய தடவை இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் உங்க கூட, பர்சனலாகவும் சரி, ஃபேமிலி விஷயத்துலையும் சரி, எல்லாத்துலேயும். அதனால வந்து இந்த வகுப்புல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் 15 கிளாஸஸ் நல்ல விதமா ஒரு பலன் உரைக்கிற ஒரு தன்மை கிடைக்கும்னு நான் நம்புறேன் சார். தேங்க்யூ. கண்டிப்பா சார், மிக்க நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக சந்தியா அம்மா வாங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் சந்தியா சந்தியா. நான் குன்றத்தூரில் இருக்கிறேன். சென்னையில் இருக்கும் குன்றத்தூரில் இருக்கிறேன். நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கு 64 வயசு ஆகுது. நான் வந்து ஆரம்ப கல்வி வந்து குரோம்பேட்டையில விஷ்ணு ஜோதிட நிலையம்ட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுல 2 வகுப்புல சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன். அது பலன் சொல்லுவதற்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சேர்ந்திருக்கேன். ஐயாவோட ஏதாவது யூடியூப்ல பார்ப்பேன். சக்தி கணேசன் சாரையும் தெரியும். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.
நன்றிங்க, நன்றி. அடுத்தது ராஜேந்திரன் சார், வாங்க சார். இது பண்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம். நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க. நான் ஒரு வில்லேஜ் விலாகம்னு. சார் கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு, நீங்க பேசுங்க சார், கிளியரா இருக்கு. விலாகம்னு வில்லேஜ் சேராங்க. நான் வந்து அந்த யூடியூப் இலவச கிளாஸில் அடிப்படை கிளாஸ் வந்து ஒரு 2 வருஷம் வாட்ச் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். போன வருஷமே உங்களை நான் காண்டாக்ட் பண்ணி கேட்டேங்க, பேசிக் கிளாஸ் எப்போ நீங்கள் ஆரம்பித்தாலும் ஜாயின் பண்ணுன்னு. அதனால் உங்கள் இதை நான் எப்பயுமே யூடியூப்பில் டச்சிலே இருந்தேன். விளம்பரம் வந்துச்சு, ஜாயின் பண்ணிக்கிட்டேன் சார். உங்கள் இதை முழுமையாக உங்களே ஃபாலோ பண்ணு. 2 வருஷத்துக்கு மேலே நமது குருநாதர் சின்ராஜ் சார் அவர் வீடியோவை விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். அது மாதிரி நீங்கள் போகிற யூடியூப் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன். நன்றி சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி, நன்றி. அடுத்தது வினோத்குமார் சார், வாங்க. சார் வணக்கம் சார். நான் வினோத்குமார், சேலம்ல இருந்து சார். நான் வந்து பிஇ ட்ரிபிள் எம்பிஏ டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன் சார். நான் வந்து உங்களை 2 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். சின்ரா சாரோட இதுல இருந்தே நான் அப்பையில இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஒரு 2 இயர்ஸுங்க 3 இயர்ஸா இருக்கும் சார் ஃபாலோ பண்ணிருக்கேன். நான் டிப்ளமோ அஸ்ட்ராலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். இப்போ எம்ஏ அஸ்ட்ராலஜி பண்ணிட்டு இருக்கேன். உங்களை ஃபாலோ பண்றேன். நீங்க உங்களோட கருத்து வந்து ரொம்ப தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் இந்த இதுல திரும்பவும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும் சார். அதனாலதான் நான் தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி சார், வாழ்த்துக்கள். வெல்கம் சார். சத்யமூர்த்தி சுப்பிரமணியம் சார், வாங்க. சார் அன்மியூட் பண்ணிக்க. சத்யமூர்த்தி சார் அன்மியூட் பண்ணிக்க. வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம். நான் துபாயில இருந்து பேசுறேன். ஆல்ரெடி அஸ்வத்னராஜ் சேனல்லையும் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் 6 வருஷமா. உங்களையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே உங்களையும் 2-3 தடவை சந்திச்சிருக்கேன். ஆரம்ப நிலையை தெரியும், மற்றபடி ஒன்றும் அந்த அளவு இது தெரியாது. நான் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு இங்கே துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோதான். நன்றி சார், வாழ்த்துக்கள். அடுத்தது சித்ரா ஜெயபலமா, வாங்க. வணக்கம் சார். நான் 1.5 வருஷமா ஜோதிடம் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கேன் சார். அவ்வளோதான் சார் தெரியும், எனக்கு ரொம்ப அவ்வளோ தெரியாது. நான் வந்து திருவாரூர், நான் படித்தது பிஎஸ்சி ஃபிசிக்ஸு. அவ்வளோதான் சார், ஹவுஸ் ஒய்ஃப். நன்றிம்மா, நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. சத்யநாராயணன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அதாவது என்னால் இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ற சிம்பிளை தேடிட்டு பரவாயில்ல இருக்கேன். டோன்ட் பி சேவ். என் பேர் சத்யநாராயணன், நெய்வேலியில் இருக்கேன். நெய்வேலியில் பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றவன். என்னுடைய அப்பா தாத்தா எல்லாருமே ஜோதிடம் குடும்பத்தில் இருந்தவன். ஓரளவுக்கு அடிப்படையெல்லாம் தெரியும் சார். சாரை மீட் பண்ணியிருக்கேன் பர்சனலாக ஒரு தடவை. அதனால் நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்தது. அவருடைய இப்போ கூட ரீசெண்டாக போட்ட வீடியோ, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், சொல்லக்கூடிய தெளிவு, அடிப்படையில் இருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருடைய குருநாதர் நெய்வேலி, அவரே நல்லா தெரியும், ஜெயராமன். எனக்கு இந்த கிளாஸில் இணைஞ்சது ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பு சார். தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. அனுஷ்யா பாலகிருஷ்ணன் மேடம், வாங்க. சார் வணக்கம் சார். என்னோட பேர் அனுஷ்யா. நான் ப்ரொஃபஸராக இருக்கேன் சார். ஸோ இது ஒரு 4-5 வருஷமா ஜோதிடம் பலனும் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃபாலோவும் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸு. இப்போ தான் கொஞ்ச நாளாக பலன் சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் சார். தேங்க்யூ. நன்றி மேடம், நன்றி. அன்புடன் ராஜான்னு இருக்கீங்க. ஐயா வணக்கம் ஐயா. என் வணக்கம். பேர் ராஜா. வணக்கம் சார். நான் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே இருக்கேன் ஐயா. ம். நான் வேடசந்தூர் சந்தானம் ஐயாட்ட 2 வருஷம் கிளாஸ் படிச்சிருக்கேன் சார். சூப்பர் சார். ஜாதகம் எழுதுறதுக்கு ஓரளவுக்கு இறைவன் அருளால் ஒரு 20 ஜாதகத்துக்கு மேலே எழுதிருக்கேன் சார். ஆனால் அருமை. பலன் சொல்றதுக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு சார். அதனால உங்களோட இது ஃபாலோ பண்ணிருக்கேன் சார். ம். ஓகே சார். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார்.
குணசேகரன் ஆறுமுகம் சார். வணக்கம் சார். சார் வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். அடிப்படை படிச்சுக்கிறேங்க, சுக்கரன் ஜோதிட நிலையத்தில் கொஞ்சம் அடிப்படை படிச்சுக்கிறேங்க சார். அருமை. அது மட்டும் தான் முடிச்சுக்கிறேன், மற்ற எதுவும் தெரியாதுங்க. அப்போ உங்க யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க. நல்லது. குருநாதரையும் ஃபாலோ பண்ணி அவருடைய வீடியோ இந்த ராகு கேது மட்டும் ஸ்பெஷலாக பார்த்துட்டு இருக்கிறேங்க. அவருக்கு நல்ல விஷயம் சார். இன்னும் பலன் எடுக்க முடியாது சார். அடுத்தது குப்புசாமி சார் வாங்க. சார் நான் எம்ஆர் குப்புசாமி ஃப்ரம் மதுரை. வணக்கம் சார். Basically, I'm a banker, retired AGM and a chartered accountant. I was in Chennai almost my entire career. சென்னையில் ஒரு 1 year ஸ்ரீ சங்கரா ஜோதிட நிலையத்தில் பேசிக் அவ்வளோ எனக்கு படிச்சிருக்கேன் நான். தென் ஆஃப்டர் நான் இப்போ ரைட் நவ் ஐம் இன் மதுரை. ஒரு 1 year மதுரையில் இருக்கேன், ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு. இந்த மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 3 months ஆன்லைனில் பிருகுநாடி ஜோதிடம் படித்தேன். ஸோ உங்களோட கான்டாக்ட் வந்து எனக்கு கிடைச்சது அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 months தான். அந்த பரிவர்த்தனைன்னு ஒரு இது போட்டிருந்தீங்க நீங்கள். அதை படித்தேன். இட் வாஸ் வெரி கிளியர், வெரி உங்கள் கிளாரிட்டி நல்லா இருந்தது. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் யூ. தேங்க்யூ. நன்றி சார், மிக்க நன்றி. அடுத்து ராஜகோபால் சார். சார் வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார், ராஜகோபால். இன்னும் அடிப்படை ஓரளவுக்கு தெரியும் சார். முதல்ல இப்போ தான் உங்கள்கிட்ட பலன் சொல்கிறது, பலன் எப்படி எடுக்கிறதுன்னு நீங்கள் சொன்னாலும் எனக்கு இன்னும் புரிஞ்சுக்க முடியும். உங்கள்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறேன், நானும் நிறைய கற்றுக்கணும். ஓகே, மிக்க நன்றி. நன்றி சார். ராஜா வாங்க, மயிலாடுதுறை. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை 7 வருஷமா ஃபாலோ பண்றேன், உங்கள்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். நீங்க மயிலாடுதுறையில இருந்தப்ப 2019 உங்களை அறிமுகம். நீங்க தான் பேசிக்ல இருந்து உயர்கல்விக்கு நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. உங்க மூலமா தான் நான் ஒரு ஆபீஸ் போட்டு இப்போ ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 7 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் கேட்போம், உங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் நீங்க பலன் எடுக்கிற சூட்சமத்துல வந்து உங்க கிளாஸ்ல நான் கலந்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தெளிவா பலன் சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன். இங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லி கொடுத்தபடிதான், விதிப்படிதான் நான் வந்து இங்க ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்னும் சிறப்பா போகணுங்கிறதுக்காக உங்க கிளாஸ்ல நான் அட்டன் பண்றேன் சார். ஓகேப்பா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து சுபஸ்ரீ மேடம் வாங்க. சுபஸ்ரீ மேடம், சென்னை. சுபஸ்ரீ மேடம் இருக்கீங்களா? ஓகே சார், அநேகமா எல்லாரும் அறிமுகம் ஆயிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த வகுப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டைட்டில் உள்ளார போயிடுவோம். பலன் சொல்லும் சூட்சம வகுப்பு. ஆயக்கலை 64 64 ஆயக்கலைகளுக்குள் இந்த ஜோதிட கலை என்பது மகா அற்புதமான கலை. ஒருவர் மருத்துவரா, ஒருவர் பாடகரா, என்ஜினியரா, டிரைவரா, இராணுவ வீரரா, காவல்துறையை சேர்ந்தவரான்னு ஜோதிட கலையை வச்சு சொல்ல முடியும். ஆனா வேற எந்த கலையை வச்சும் ஒரு ஜோசியர்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஜோசியர்னு பெருமையா சொல்லிக்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு அந்த ஜோசியம் அப்படின்றத எப்படி அணுகிறோம்னா, ஜோசியர் தானே, ஜோதிடர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளாரே ஒரு சின்ன ஒரு இம்பீரியாரிட்டி இருக்கும் இல்லையா? அந்த இம்பீரியாரிட்டிக்குள்ள இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா, யாருடைய தலையெழுத்தையும் நம்மளால மாற்ற முடியாது. ஆனா ஒருவருடைய நிகழ்வை சொல்ல முடியும்னா மிக இல்லை. ஜோதிட கலையை வைத்து ஒருவருடைய நிகழ்வை தொட முடியும்னா 100க்கு 99% பண்ண முடியும். அதாவது எந்த இடத்துலயுமே பலன் பிறழக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். எந்த இடத்துல நம்ம கற்று தேர்ந்திருக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கை வந்த பிறகுதான் அந்த விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் முனையக்கூடிய ஆள். அந்த இடத்துல இந்த ஜோதிட கலை அப்படின்றது எனக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கு.
நிறைய இடத்துல எனக்கு வந்து வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது. அதால சம்பாரிச்சோமா அப்படின்றது அடுத்த விஷயம். ஆனா ஒருவருடைய மனதை முழுமையாக சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னா ஜோதிட கலையால கட்டாயம் முடியும் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியது இந்த கலை அப்படின்னு நான் சொல்லுவேன். அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு அதுல எனக்கு. ஸோ இந்த கலையை நம்ம ஏன் 4 பேருக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற எண்ணத்துல இந்த வகுப்பின் ஒரு ஆரம்பம். முதல் வகுப்பில் இணைந்துள்ள இத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெல்கம். என்னுடைய நிறைய பெரியவங்க இருக்கீங்க அந்த இடத்துல. சத்யநாராயண சார்லாம் நெய்வேலியில ஜிஎம்ஆர் இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அதே மாதிரி குப்புசாமி சார் சொன்னாங்க சிஜிஎம்ஆர் இருந்து பேங்க்ல ரிட்டையர்ட் ஆனாங்க. சிஏ சேட்டட் அக்கௌண்ட் சொன்னாங்க. மிகப்பெரிய சான்றோர் பெருமக்கள் என் முன்னிலையில். சார் ப்ளீஸ் ஏஜிஎம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் நாட் சிஜிஎம். ஏஜிஎம். அதாவது அடிக்கடி நான் சொல்லுவேன். இப்போ கூட கடைசியா ஒரு மீட்டிங் போனப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன். குரு வந்து குரு ஜோதிடத்துல குருன்ற கிரகம் ரொம்ப பிரதான கிரகம். நாம குருவை பாக்குறதுன்றதை விட குரு நம்மள பார்க்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அதுக்குதான் நான் வந்து திரையை ஓபன் பண்ணி வச்சிங்கன்னு சொல்றது. எப்பவுமே வீடியோ வந்து கான்ஃபரன்ஸ் வந்து ஓபன் பண்ணிங்க. உரைதிட புறைநில் வீட்டை உத்தம குருவே பார்க்கில் அரைதிட ஜென்மமேனும் அங்கேனும் குருவே பார்க்கில் நிறைந்திடும் ஆயுசோடும் நேர்த்திரு புகழினோடும் திரைநிகழ் நிலத்தினோடும் ஜாதகன் வாழ்வான் கேளாய் முனியன்னு ஒரு ஜோதிடத்துல ஒரு பாடல் உண்டு. அது என்னன்னா, ஒன்னும் லக்னத்தை குரு பார்க்கணும், இல்ல லக்னாதிபதியை குரு பார்க்கணும், இல்ல ராசியை குரு பார்க்கணும், இல்ல ராசிநாதனை குரு பார்க்கணும். அட்டமத்தை குரு பார்த்தால் ஆண்டு 100 இருப்பான்னு சொல்றான். அந்த மாதிரி ஒரு பாடல் உண்டு ஜோதிடத்துல. சோ அந்த குருவுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ, அந்த குரு அப்படின்னு நம்ம யார வாழ்வியல்ல ஏத்துக்கிறோம்னா, வயதில் மூத்தோர்கள், நமக்கு அறிவுரை சொல்ல தகுதி உள்ளவர்கள், தந்தை, இந்த மாதிரி நம்ம ஏத்துக்கிறவங்க எல்லாருமே குரு தான். ஸோ வயதுன்றது வெறும் எண் தான் சார் இந்த இடத்துல. அந்த இடத்துக்குள்ளார நம்ம போயிடக்கூடாது. அதுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும், நம்ம வந்து ரொம்ப பொலைட்டா இருக்கணும்ன்றதெல்லாம் தாண்டி ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது தான் ஒரு விஷயத்தினுடைய நிறைவு. அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. அப்பேற்பட்ட இந்த ஜோதிட கலையை நம்ம இந்த இடத்துல குழுமமா ஒரு 20 பேருக்கு மேல இந்த இடத்துல நம்ம குழுவில் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன், வணங்கவும் செய்யறேன். ஏன்னா பெரியவங்களும் இருக்கீங்க இதுல. ஸோ தம்பி சொன்னாங்க, ராஜா அவர்கள் சொன்னாரு, அவருக்கு எனக்கு வந்து 2018 இருந்து பரிச்சயம். எனக்கு கொரோனா பீரியட்ல இருந்து அவர் எனக்கு பரிச்சயம். அப்போ அவருக்கு ஜோதிடத்துல ஏறக்குறைய அஸ்வினி முதல் ரேவதி வரை, மேஷம் முதல் மீனம் வரைன்னு தான் தெரியும். அதுக்கு பிறகு அவருக்கு நவாம்சம் கணிதம் போடுறது எப்படி, தசா கணிதம் போடுறது எப்படி, நம்ம ஜோதிடத்துல எந்த தசா முறை பயன்படுத்துறோம், 33 வகையான தசா காலங்கள் உண்டு. அதுல நம்ம பயன்படுத்துறது விம்சோத்திரி தசா பயன்படுத்தும். அதை எப்படி கணக்கீடு பண்ணணும், இப்படிலாம் நான் வந்து அவருக்கு ஆரம்ப நிலைகளை சொல்லி கொடுத்து இன்னைக்கு அவர் தனிப்பட்ட முறையில அலுவலகம் வச்சு ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா மிக இல்லை. அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரு என்னுடைய குருவையும் பின்தொடர்றார், என்னையும் குருவாக வைத்து பின்தொடர்கிறார். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். அப்போ பிரபஞ்சம் நம்மள ஒரு இடத்துல இணைக்குது, தொடர்பு படுத்துதுன்னா எந்த ஒரு விதமான காரண காரியம் இல்லாமல் நாம் எந்த இடத்திலும் இணைவதில்லை. இன்னைக்கு என்ன பாருங்க, 7 மணிக்கு புதன் ஓரை, இன்னைக்கு திங்கக்கிழமை, சரிங்களா? புதன் ஓரையில தான் நம்ம நான் வந்து எதையும் கணக்கு பண்ணிலாம் செய்யல. 7 மணிக்கு கொஞ்சம் எல்லாரும் ஷெட்யூல் ஃப்ரீயா இருப்பீங்க, எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கக்கூடிய டைம், டீ சாப்பிட்டு அப்படி உட்காந்துருப்பீங்க. 9 மணிக்கு போட்டா எல்லாரும் என்ன திட்டுவீங்க. காலையில 9 மணிக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவான். ஸோ யாராவும் இவனுக்கு வேற வேலை இல்லைன்ற மாதிரி ஆயிடும். என்னதான் நம்ம 700 ரூபா பணம் போட்டிருந்தாலும் கூட அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம நேர காலங்கள் அப்படின்றதுக்கு தான் முக்கியத்துவம். ஸோ அந்த 7 மணின்றது கொஞ்சம் செவிக்கு உணவு கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் தேடுற நேரம். அது செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் அப்படின்ற மாதிரி தேடல் நிறைந்த நேரம் 7 மணி. சீரியல் எல்லாம் உட்காராம இப்படி ஒரு சீரியல்ல உட்காந்துரும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற நேரம் இந்த 7 மணி. என்ன சார் சத்தியமூர்த்தி சார் சிரிக்கிறீங்க? சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையும் கலந்தாதானே கொஞ்சம் தூக்கம் வராது. அதனால அப்போ இந்த இப்பேற்பட்ட ஒரு ஜோதிட கலையை நான் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்றது நம்ம சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய இந்த நிறைய விஷயங்கள் நிறைய பயன்படுத்துறோம். ஹோரை பயன்படுத்துறோம், பிரசன்னம் பயன்படுத்துறோம், நிமித்தம் பயன்படுத்துறோம், அந்த மாதிரி பல விஷயங்கள் பயன்படுத்துறோம் இல்லையா? இதுக்குள்ளாரே தான் நம்ம சுத்த போறோம். ஒன்றும் வேற எதுவும் பெருசா புதுசாலாம் சொல்லிட போறது இல்லை. பாரம்பரிய ஜோதிடத்தை மட்டும்தான் நான் விளக்கம் கொடுக்க போறேன். நான் ஸ்பெஷலா ஏஎல்பிக்குள்ளார போல, கேபிக்குள்ளார போல, மற்ற முறைகளுக்குள்ளாரெல்லாம் போல.
பாரம்பரிய ஜோதிட முறையில் பலன் உரைக்கிறதுக்கான அடிப்படை விதிகள். இதுதான் ரூல்ஸ். எப்பவுமே நம்ம எண்கணிதத்தை நம்ம இது வரைக்கும் இது மாத்துறதே கிடையாது. வாய்ப்பாடை மாத்துறது கிடையாது. ஃபார்முலானா மேக்ஸ்ல ஒண்ணுதான். அன்னைக்கு என்ன சைன் டீட்டா காஸ் டீட்டாவோ அதே 12th இன்னைக்கு அதே தான் இருக்கு. அதுல எதுவும் சேஞ்சஸ் எல்லாம் பெருசெல்லாம் இல்லை. ஸோ ஜோதிடத்திலையும் கணிதம் என்பது மிக அவசியம். கணிதம் என்பது மிக அவசியம். இதுல என்ன பெருக்கல் கூட்டல் வகுத்தல், கழித்தல் தான். வேற ஒன்றும் இதுல பெருசெல்லாம் வேற எதுவும் கிடையாது. என்ன நம்ம வேற எந்த கணித முறையும் பயன்படுத்தல. அப்ப இயல்பாவே நம்ம வந்து ஒரு ஒரு ஜாதகர் நம்ம கிட்ட வராரு சார். ஒரு ஜாதகர் நம்ம கிட்ட வராரு. நமக்கு என்ன செய்வோம்னா ஒரு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம தைரியமா இருப்போம். வா நான் சொல்றேன் பலன் சொல்றேன் வா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா ஜாதகத்தை வாங்கி வச்ச உடனே லைட்டா கர்ச்சீஃப் எடுத்து நெத்தியை தொடுகிற மாதிரி ஆயிடும். இது என்னடா அது, இவனுக்கு வந்து ராகுதேசம் நடக்கும் இல்லை 8ஆம் இடத்துல, இவனுக்கு நம்ம என்ன கேள்வி கேட்கறதுனே தெரியாது. இவன் ஆக்சுவலா நம்ம கணக்குப்படி நம்ம பார்வைப்படி இவனுக்கு வந்து கண்டம் இருக்கு, உயிர் கண்டம் இருக்கு, விபத்து ஏற்பட்டிருக்கணும், ஊரை விட்டு ஊர் போயிருக்கணும், வேணா நம்ம முன்னாடி வந்து உட்காந்துருக்கான், இவனுக்கு எப்படி நம்ம பலன் சொல்றதுன்ற மாதிரி இப்படியும் இருக்கும். ஸோ சிலர் கேட்பாங்க, நிறைய பேர் சொன்னாங்க சார் எனக்கு வந்து பூர்வீகமே இருக்காது, எனக்கு குலதெய்வமே தெரியாது, எனக்கு அப்பாரே இருக்க மாட்டாங்கன்னு. எனக்கு அப்பாலாம் ஊகாகன்னு இருக்காங்க, கோடீஸ்வரனா வாழ்ந்து பழைச்ச குடும்பம், பூர்வீகத்துல தான் இருக்கான், நான் ஊருக்குள்ளார தலைவனா இருக்கான்னு சொல்லுவாங்க சில பேர்லாம். சூரியன் நீசமா இருக்கும் ஜாதகத்துல. ஸோ எப்படி நம்ம இதை கனெக்ட் பண்ணணும்? ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மிக பிரதானமான விதிகள் என்ன? எண்ஜான் உடலிற்கு சிரசே பிரதானம்னு சொன்ன மாதிரி எந்த ஜாதகமா இருந்தாலும் சூரியன் தான் சார் ஃபர்ஸ்ட். துலா லக்னமா இருந்தாலும் சரி அவன் பாதகாதிபதி தான். மீன லக்னமா இருந்தாலும் 6 கூடையவன் தான். மகர லக்னமா இருந்தாலும் அட்டமாதி தான். ஆனா ஒரு ஜாதகத்துல சூரியன் அப்படின்ற கிரகம் பிரதான கிரகம் சார். நீங்க எழுதிங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹிண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம பலன் சொல்றதுக்கு இதெல்லாம் பயன்படக்கூடிய அடிப்படை விதிகள். சூரியன் வந்து ராகுவோட கிரகணம் ஆகி போச்சு அப்படின்னா, கேதுவோட கிரகணம் ஆகி போச்சு அப்படின்னா ஒரு 5 டிகிரிக்குள்ளார எதிர்முனையில, என் கையை பாருங்க எப்படி புரியும், எதிர்முனையில ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து ராகு போகக்கூடியது, கிளாக் வைஸ்ல சூரியன் வரக்கூடியது. சூரியனை மையமாக வைத்துதான் அனைத்து கிரகங்களும் இயங்குகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. சார் நான் வந்து எதனா தவறா சொன்னா என்ன ஸ்டாப் பண்ணுங்க. சக்தி கணேசன் சார் நீங்க தவறா சொல்றீங்க, இல்ல எனக்கு புரியல இந்த இடம்னு என்ன ஸ்டாப் பண்ணிடணும். 2 கான்செப்ட் தான். ஒண்ணு உங்களுக்கு புரியாது, இல்லைன்னா தவறா நான் சொல்லலாம். இது ரெண்டுமே நடக்கும். சரியா? அது என்ன திருத்திக்கலாமா, இல்லை நான் சொல்ற கண்டென்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுக்கலாமான்னு செய்யலாம். அப்போ உங்களுக்கு புரியாத இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். நான் ஃப்ளோ கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிற மாதிரியா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, இல்லை சார் கொஞ்சம் பொறுமையா சொல்லணும்னா அதுவும் செய்யலாம். ஸோ நீங்கெல்லாம் அடிப்படை அறிந்தவர்கள் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் சப்ஜெக்டிவா பேசுறேன். அடிப்படையே தெரியலன்னா நம்ம வந்து அஸ்வினி பரணி கிருத்திகன்னு போயிடணும், மேஷ ரிஷபம் மிதுனம்னு போயிடணும். அப்புறம் அப்புறம் டிகிரிலாம் சொல்லி கொடுத்து என்ன, அப்புறம் அஸ்தங்கம்னா என்ன, வர்க்கோத்தமான என்ன போயிட்டு அப்புறம் வக்கரம்னா என்னன்னு போயிட்டு நீசம் ஆட்சி உச்சம்னு சொல்லிட்டு இருக்கணும். அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் பத்தாது. அதுக்குதான் நம்ம எடுத்தோடனே ஒரே ஜம்ப் உயர்நிலை அப்படின்னு போட்டு. சரி சார். ஸோ இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், அந்த கிரகம் ஒரு ஜாதகத்துல கெட்டு இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு விஷயமுமே இயல்பாக கிடைக்க வேண்டிய விஷயம், இயல்பா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தாமதமா கிடைக்கும். இயல்பாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நீங்க எத்தனை 1000 ஜாதகங்களை எடுத்து ஆய்வு செய்து பாருங்கள். ஸ்தானபலம் இல்லாத சூரியன், நீசமான சூரியன், கிரகண தோஷத்திற்குள் உள்ள சூரியன், இந்த அமைப்புக்குள்ளார சூரியன் கெட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு நிறைய விஷயங்கள் தாமதமா தான். சூரியன் அப்படின்றது ஆளுமை கிரகம்னு சொல்றோம். இதுல எதிரி சனி வீட்டுல இருந்தாலும் இதுக்கு எடுத்துக்கலாமா சார்? அந்த மாதிரி நான் சனியை கொண்டு வரலையே சார், இந்த கேள்வி வரணும். நல்ல டவுட். சனி கூட சேர்ந்தா இருள் கிரகம் தானே சார். சனிக்கு ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஒளி கிடைக்குதுனாலே சூரியனை வச்சு தானே. சனியால சூரியன் பாதிக்கப்படாது, சூரியனால சனி மட்டும்தான் பாதிக்கப்படும். பாதிக்கப்படும், அதுக்கு சில விதிகள் உண்டு. அது நம்ம அடுத்த வகுப்புல வருவோம். உதாரண ஜாதகத்தை கொடுத்தோம்னா அது புரியும். இப்போ இந்த சூரியன் சொல்லக்கூடிய கிரகம் கிரகண தோஷத்திற்குள் அமைய பெறுவது. இரண்டாவதாக சூரியன் நீசம் அடைவது, அதான் பரமநீசம். 10 டிகிரி தான் நீசம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
என்ன 10 டிகிரி நீசப்பாகை சூரியனுக்கு. துலாம்ல 10 டிகிரி வரைக்கும் நீசப்பாகை. சரிங்களா? அந்த இடத்துல சுக்கிரனுடைய வலுவை பார்க்கணும். சுக்கிரன் துலாம்லே இருந்துருச்சுன்னா நல்லது. சிம்மத்துல இருந்து பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா நல்லது. ஆகும். ஏறக்குறைய 45 பாகைக்குள்ளதான் இருக்கும் சுக்கிரன் சூரியன். அதிக பாகை போகாது. பரிவர்த்தனைக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல. சரியா? இந்த இடத்துல ஆட்சி பலம் அடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரிஷபத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூரியனோட நெருங்கிய தொடர்புடைய கிரகம் இல்லையா? ஸ்தான பலம். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், ஸ்தான பலம் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஜாதகத்துல சூரியன் கெட்டுச்சுன்னா அந்த ஜாதகனுடைய குடும்பம் பாதிப்படைந்த குடும்பம், தலைமுறை பாதிப்படைந்த தலைமுறை, தகப்பனாரால் ஒரு இழிப்பெயர் உண்டு. அதாவது சூரியன் முழுசா கெட்டிருக்கணும். இல்ல சார், ஒரு ஜாதகத்தை நான் பார்த்தேன் சூரியன் நீசமா இருந்து நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லையா, கண்டிப்பா எடுத்து பாருங்க, வேற அமைப்புல சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ஒரு அமைப்பு. அடுத்தது, இப்ப இந்த சூரியனை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது சந்திரன். சரிங்களா? மனோகாரகன். சார் சூரியன் அப்படின்றது தேகம். சரியா? ஆரோக்கியமான தேகமும் மனமும் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் எதுக்கு வாழணும்? சூரியன் கெட்டுச்சுன்னா ஆரோக்கியம் இல்லை, தலைமுறையில தகப்பனாரால் பாதிப்புன்னு சொன்னோம். என்ன இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர சூரியன் கெட்டுச்சுன்னா நெகட்டிவிட்டி சொன்னோம். இப்ப இந்த இடத்துல சந்திரன் வச்சுக்கிறோமே, இது 5 நாள் வளருது, 5 நாள் தேயுது. இது என்னதான் கதை? சரி, அமாவாசை உள்ளார சந்திரன் இருந்தா என்ன கதைன்னு சொல்லுவோம். இந்த சந்திரனுடைய நகர்வு எல்லாமே இதுவுமே சூரியனை மையப்படுத்தி தான் வர்றது இல்லையா? அந்த ஒளி சூரியன் சந்திரனுடைய விலகலை பொறுத்து இந்த திதிகள் மாறுபடுகின்றன. சரியா? இந்த இடத்துக்குள்ளதான் ஆதிபத்தியத்துக்கு போகும். சந்திரன் எந்த ஆதிபத்தியத்துக்கு அதிபதி? ஏன்னா இந்த சூரியன் சந்திரர்களும் அந்த 12 ராசி மண்டலத்துக்குமே ரூலிங் லார்டு. வேற மீதி பேர்லாம் அடுத்தவன் தான். சரியா? இப்ப இந்த சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம், இப்போ உதாரணமா அமாவாசைக்குள்ளார இருக்கு சார் சந்திரன், இப்படி வச்சுக்கோ. விருச்சிக லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. விருச்சிக லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு சார். இந்த இடத்துல இந்த குழந்தைக்கு அமாவாசைன்னு சொல்லலாமா? அமாவாசைன்றது தோஷமா யோகமா சார்? ஃபர்ஸ்ட் விஷயம், இரு கிரகங்களால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவிற்கு பெயர் யோகம், தோஷம் கிடையாது. அமாவாசை என்பது யோகம். இன்னொரு விஷயம், அமாவாசை திதி சூன்யம் கிடையாது, பௌர்ணமிக்கும் கிடையாது. விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் சந்திரன் பௌர்ணமியில இருந்ததுன்னா தர்ம கர்மாதிபதி யோகம். விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் சந்திரன் சேர்ந்து இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம். இது அமாவாசை யோகமா தானே இருக்கும். அப்ப சூரிய தசை வந்தாலும் சந்திர தசை வந்தாலும். சரி, உங்க கான்செப்ட் படி வருவோம். இப்ப நம்ம நெகட்டிவா தான் நம்ம யோசிப்போம். மனித மனம் இல்லையாது, இங்க நீசமாயிடுச்சு சார் சூரியன், இப்படி வச்சுக்கிறோமே. அந்த இடத்துல இது வேலை செய்யுமா பாருங்க. விருச்சகத்துக்கு 12ல நீசம் அடையுமா? 9, 10க்கு அதிபதி 12ல நீசம் அடையுமா? அந்த வீட்டு அதிபதி அந்த சூரியனுக்கு ஸ்தான பலம் கொடுத்துருக்கானான்னு பாருங்க. அப்ப அந்த இடத்துல சூரியன் வீக் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த சந்திரனும் அந்த இடத்துல பாதிக்கப்படும். சரியா? அப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா இவன் மனம் தெளிவுள்ளவனா, தேகம் தெளிவுள்ளவனா, இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் சார். என்னடா எல்லாருமே லக்னத்தை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. லக்னம் என்பது சூரியனை மையப்படுத்தி கணக்கிடப்படுவதை தவிர லக்னம் என்கிற ஒரு நட்சத்திரமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ராசியோ அல்லது ஏதோ ஒரு கிரகமோ இல்லை இல்லையா? அது ஒரு ஒளி, சூரியனால் ஏற்படுத்தப்படக்கூடியது. சூரியன் உதயாதி நாழிகையிலிருந்து குழந்தை ஜனனமான நேரத்தை அந்த குறிப்பிட்ட அட்சரேகை தீர்க்க ரேகையை கணக்கீடு செய்து நம்மளால் போடப்படக்கூடியதுதான் லக்னம். ஏன் நான் சூரியனை பிரதானமா சொன்னேன், சந்திரனை பிரதானமா சொன்னேன்? சரிங்களா? நாடி முறைகள்ல குருவுக்கும் சுக்கிரனுக்கும் இம்பார்ட்டன்ட் தருவாங்க. ஆனா பாரம்பரியத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு, சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்குன்னா இரு நிலைகளில் பாதிக்கப்படும்.
கிரகண தோஷம் பிரதானம். கிரகண தோஷத்தினால் ஒரு ஜாதகத்துல நான் கூட அந்த செய்வினைன்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருப்பேன், 2 பார்ட்டா போட்டிருப்பேன். இந்த செய்வனன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு நபரை பயம்புறுத்துறது தான் சார். பிராக்டிக்கலா தான் உண்மை. அவன் பயத்திலே பாதி செத்துருவான். அப்புறம் தான் வினையே செய்வினையே அதெல்லாம். அப்ப சூரியன் சந்திரன் ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்படுதுன்னா அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. என்ன இது இது வந்து இந்த பலன் எடுக்கிறதுக்கு முதல்ல நீங்க அடிப்படையில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த சூரியன் சந்திரனுடைய அமைப்பு எப்படி இருக்கு ஒரு ஜாதகத்துல அப்படின்னு பார்க்கணும். இப்ப இன்னொருத்தங்க இருக்காங்க, இந்த இந்த நம்ம குழுலயே அந்த காணொலியில இருக்கிற அம்மாவுக்கு இந்த பதில். சித்திரை மாசத்துல ஒரு குழந்தை பிறகுது சார், உச்சத்துல இருக்கு சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. அதாவது இதுல அறிவியல் ரீதியான உண்மைகளும் இருக்கு, ஜோதிட ரீதியான உண்மைகளும் இருக்கு. நான் இல்லைன்னா மறுக்கல, சரியா? ஆதிபத்திய ரீதியாக சூரிய சந்திரர்கள் அசுப கிரகங்களாக வந்தாலும் கூட காரகத்தில் தந்தையாகவும் தாயாகவும் செயல்படக்கூடியவர்கள். அந்த ஜாதகத்துல பாக்கியாதிபதியோ, இதை நோட்டீஸ் பண்ணீங்க அம்மா, உங்களுக்காக தான் சொல்றேன், இது இம்பார்ட்டன்ட். ஆதிபத்திய ரீதியாக சூரியன் சந்திரர்கள் லக்னத்திற்கு தீய கிரகங்களாக வரும் பட்சத்திலும், எந்த லக்னமாக இருந்தாலும், சூரியன் காரகத்தில் தந்தை, சந்திரன் காரகத்தில் தாயாரை குறிப்பது, உயிர் காரகத்தில் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் அந்த குறிப்பிட்ட லக்னத்துக்கு கடுமையாக பாதிப்படைந்து பாதகாதிபதியுடன் சம்பந்தப்பட்டிருந்தாலே ஒழிய அந்த சூரிய சந்திரர்களால் அந்த ஒரு காரகம் பாதிக்கப்படாது. 9ஆம் அதிபதியோ 4ஆம் அதிபதியோ ஒரு ஜாதகத்துல பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம், அப்பதான் அந்த சூரியன் சந்திரன் நெகட்டிவா வேலை செய்வான். மீதி இடத்துல அந்த ஒளியை பெற்று பிரகாசிக்கக்கூடிய பாக்கியாதிபதியோ அல்லது கேந்திராதிபதி சொல்லுடைய 4 கூட எவனோ ஸ்ட்ராங்கா இருந்தான் ஜாதகத்துலன்னு வச்சுக்கோம், ஒண்ணும் பண்ணாது. அப்ப ஆதிபத்திய ரீதியாக அசுப கிரகங்களாக சூரியனையும் சந்திரனையும் முதலில் பாவிக்க கூடாது. அஷ்டமாதிபத்திய தோஷம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இல்லை. ஏன்? சூரியன் மாதக்கோள், சந்திரன் 56 மணி நேரத்திற்கு ஒரு ராசி மண்டலத்தை கடக்கக்கூடிய ஒரு கோள், 2.25 நாளைக்கு ஒரு ராசி மண்டலத்தை கடக்கக்கூடியவர். ஏறக்குறைய 9 நட்சத்திர பாதத்தை 2.25 நாள்ல கடக்கிறவர் அவர். அப்போ ஒரு மனுஷனுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒரு நாள் உண்டு, அதுக்கும் விளக்கம் வரும் பின்னாடி சொல்றேன், சரிங்களா? அப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து இந்த மாதத்துல பிறக்கணும், இந்த மாதத்துல பிறக்க கூடாது அப்படின்னு இறைவன் போட்ட கணக்கை ஒரு மனிதனால் மாற்ற முடியுமா என்றால் முடியாது. சிசேரியனுக்கு நேரம் குறிச்சு கொடுக்குறோம், உண்மைதான், தப்பு இல்லை, அது ஒரு கணிதம். இன்னைக்கெல்லாம் அது ரொம்ப பிரதானமாயிடுச்சு. இன்னைய காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான ஒரு டேலண்ட். அது ஒரு செஸ் கேம் விளையாடுற மாதிரி, கிரகங்களை அப்படி இப்படி பிரிச்சு வச்சு இந்த லக்னத்துக்கு சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் யாரு, இந்த இந்த குழந்தை என்ன தசாவில் வந்து தசாபுத்தியில மாதா கர்ப்பத்தில் செல் போக எவ்வளவு மீதி இருக்க போகுது, இதை நம்ம எப்படி குறிக்க போறோம், எதிர்வரும் திசைகளை வந்து நம்ம பாசிட்டிவா வச்சு கொடுக்கணும் குழந்தைக்குன்னு கணக்கீடு செய்து வைக்கும்போது தப்பு இல்லை. அப்போ ஒரு தெய்வத்திற்கும் சாமானிய மனிதனுக்கும் இடைப்பட்டவர் ஒரு ஜோதிடர் என்ன. அப்போ ஒரு தகவல் தொடர்பாளர், அதனாலதான் நம்ம புதன்னு சொல்றோம் ஜோசியத்தை, கம்யூனிகேஷன். அப்போ இந்த இந்த பிளானட்ஸ் என்ன செய்யும் அப்படின்றத நம்ம ஒரு நபருக்கு கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா, ஸோ அதான் அங்க புதனா வேலை செய்யுது, சரியா? இந்த இடத்துல அடுத்ததாக நான் சொல்லக்கூடியது லக்னாதிபதி. சூரியன் சந்திரன் எந்த நிலைகளிலே இருக்கட்டும், அந்த சூரியன் சந்திரனை வலுப்படுத்தணுமா இல்லை வலுப்படுத்தக்கூடாதான் நம்ம நினைக்கவே தேவையில்லை. லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாலே அவன் போகல, அவன் போயிட்டு இருப்பான். அவன் தலைமுறை நல்லா இல்லை, ஆனா அந்த இண்டிவிஜுவல் எப்படி இருப்பான்னா நல்லா இருப்பான். தாய் இல்லை, தந்தை இல்லை, தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையா இருப்பான். லக்னாதிபதி நல்லா, சூரியன் சந்திரன் நல்லாவே இல்லைனா கூட சரி, லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா கூட எங்கேயா போய் பொழைச்சிக்கும். அதான் அந்த லக்னாதிபதி, சரிங்களா? லக்னாதிபதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எந்த அளவிற்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம வந்து இந்த லக்னாதிபதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். லக்னாதிபதி அந்த இடத்துல வலுவிழந்து இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா, சூரியன் சந்திரன் மட்டும் தான் நல்லா இருக்கேன் ஜாதகத்துல அப்படின்னா, அப்பா சம்பாரிச்ச சொத்துல வாழ்ந்துட்டு இருப்பான்,
அம்மாவை இழந்து அந்த சொத்துல வாழ்ந்துட்டு இருப்பான். இவன் ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டான், வேணா அழிச்சிட்டு இருப்பான். அப்ப இந்த குறிப்பிட்ட நபர் எந்த அளவிற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு பயன்படக்கூடியவர் என்பதை நிர்ணயிப்பது லக்னம், சூரியன் சந்திரன் கிடையாது. சரியா? அந்த லக்னம் என்பதுதான் இந்த நபர்னுடைய சிந்தனை, இந்த நபர்னுடைய தலை, செயல், முற்போக்கு ஆற்றல் எல்லாமே அந்த லக்னம் தான். ஸோ அந்த லக்னத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அடுத்தது பிரதானமா சொல்லக்கூடிய திரிகோணங்கள்ல இம்பார்ட்டன்ட் வந்து 5ஆம் இடமும் 9ஆம் இடமும். நம்ம பாரம்பரியத்தோட்டு வெளியே போகவே மாட்டோம், பயப்படாதீங்க. புதுசாலாம் வேற எதையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சது பனி படிந்த கண்ணாடியை வைப்பரை தட்டி விட்டா அப்படி ஃபைன் டியூன் ஆகுது இல்லையா, அதே தான் இது. 5ஆம் இடமும் 9ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல. இது நெகட்டிவாவும் சொல்லலாம். இப்ப நெகட்டிவா சொல்றேன் பாருங்களேன். என்னடா ஒரு ஜோசியக்காரன் பேசலன்னா ஜோசியர் இல்லை சார், பேசினாதான் ஜோசியர். குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், பேச தெரியலன்னா ஜோசியரே கிடையாது. இப்போ 9ஆம் அதிபதி திசை நடக்குது சார் ஒருத்தனுக்கு, பாக்கியாதிபதி திசை நடக்குது. அப்பா ஆஹா ஓஹோ நம்ம சொல்லுவோம். அவன் சொல்லுவான் எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சார்னு சொல்லுவான். இங்க பாருங்க, ஒரு லக்னத்திற்கு 4ஆம் இடத்திற்கு 6ஆம் இடமாக வரும். அந்த இடத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டதுன்னா தாயாருக்கு ஏனும். பாக்கிய திசையில தான் நெகட்டிவ் ஆகும். சுய தொழில விரயம் ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம் 12ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 5ஆம் இடம் 9ஆம் இடமும் கனெக்ட் ஆகும்போது வேலையை விட்டுருவாங்க, டீ ப்ரொமோட் ஆயிடுவாங்க. சார் கட்டம் போட்டு வச்சுக்கீங்க, விரல விட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா என்ன வேண்டியதான். 12 கட்டம் போட்டு வச்சுக்கீங்க, கரெக்டா இருக்கும். 12 கட்டம் புதுசு புதுசா ஒரு 10 கட்டம் போட்டு வச்சுக்கீங்க, ஈஸியா இருக்கும். என்ன 10ஆம் வீட்டிற்கு விரயஸ்தானமாக செயல்படுவது பாக்கியஸ்தானம். எங்கேயாவது நான் தொழில் தொடங்க போறேன்னு சொல்லி பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தடை பொறுத்தவங்க அப்பாவை தான் இருப்பார். வேலையை பாடுறா சும்மா இருறான்னு. ஏன்னா தொழில் என்பது ஜீவன் என்பது 10ஆம் இடம். அந்த இடத்திற்கு விரயஸ்தானம் பாக்கியஸ்தானம். சரிங்களா? தொழில் முனைவோர்கள், தொழில் செய்ய முற்படவர்கள் எல்லாருக்குமே காமனா லக்னம் வலுவா இருக்கணும் சார். நான் சொல்லுவேன் லக்னம் வலுவா இருக்கணும். ஏன்னா முக்கிய கேந்திரம் அப்படின்றது 10ஆம் இடம் தான். முக்கிய திரிகோணம் என்பது 9ஆம் இடம். 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒரு ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் லைஃப்ல ஜெயிச்சு வந்துருவாங்க சார். 9, 10 தான் எதிர்நீச்சல், அடிச்சுன்னா வந்துட்டு வெளியே வந்துருவாங்க. என்ன ஒரு நிமிஷம். அப்போ இந்த சப்போர்ட்டிங் பாயிண்ட் இந்த லக்னத்துக்கு அப்படின்றது வந்து முக்கிய திரிகோணங்கள் 1, 5, 9ன்னு சொல்றோம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், உத்தரஸ்தானம். ஈவன் 5ஆம் இடத்தை இன்னொன்னு சொல்லலாம், தாத்தா. உங்களுடைய தாத்தா அவர் தான் 5ஆம் இடம் தான். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம், அப்பாவோட அப்பா எண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும். சரியா? அதுதான் புத்திரன், தாத்தா தான் புள்ள இல்லையா? 9ஆம் இடத்திற்கு 9ஆம் 5ஆம் இடம் கெட்டுச்சுன்னு வச்சுங்க சார், நீங்க ஈஸியா சொல்லிடலாம். 5ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல கெட்டுருந்துச்சுன்னா ஆண் வாரிசு கேள்விக்குறி, ஆண் வாரிசால் கேள்விக்குறி, அல்லது பூர்வீகம் இல்லை, அல்ல தாத்தாவோட சொத்து இல்லை. இந்த வகையில எங்கேயோ ஒருத்துல கனெக்ட் பண்ணணும், பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அப்பாவுக்கு அப்பா இல்லது உயிர்காரகம் இல்லையா? அந்த இடத்துல ஒரு நீச கிரகம் இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணு இழந்து ஒண்ணு கிடைக்கும். 5 கூட உச்சம் பெற்றுட்டான், ஆட்சி பெற்றுட்டான்னா அது ஒரு வகை. ஆனா ஒரு வகையில அந்த 5ஆம் இடத்துல ஒரு நீசக்கோள் நின்றுச்சுன்னா ஒண்ணு இழந்து ஒண்ணு கிடைக்கும். 5 கூட வலுவா இருக்கிறது அடுத்த விஷயம். 5ஆம் இடத்துல ஒரு நீசக்கோள் இருக்கும்போது ஒண்ணு இழந்து மற்றொன்று கிடைக்கும், அப்படி சொல்லலாம். அப்போ ஒரு அபாஷன் ஆயிருக்கலாம், இரட்டை குழந்தை பிறந்து ஒன்று இறந்து ஒன்று இருக்கலாம், காலதாமதம் பிள்ளை பேர் கிடைத்திருக்கலாம். இந்த மாதிரி பல ரூல்ஸ் இருக்கு அதுக்குள்ள. 9 நட்சத்திர பாதம் இருக்கு, அதையும் எடுக்கணும், பின்னாடி வருவோம். நான் இப்போ ஓவரலா இப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு ஃபைன் டியூன் நம்பிக்கை வர்றதுக்காக நான் சொல்றேன் அந்த விஷயம்லாம். ஓகே நம்மலாம் பலன் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி வரும். சரியா?
இப்போ இதை அடுத்தது பாருங்க, இந்த லக்னத்துக்கு வலு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். 5ஆம் அதிபதி பலமா இருக்கார், லக்னாதிபதி பலமா இல்லைன்னு வச்சுக்கோ. 5ஆம் இடம் மட்டும் பலமா இருக்கு சார். என்னன்னா, இவன் சேகரிக்கக்கூடிய பொருள், இவன் ஈட்டக்கூடிய பொருள், இவன் அறிவால் கொண்டு வந்த பொருள் எல்லாமே இவர் அனுபவிக்க மாட்டார். இவங்க வீட்டுல இருக்க அனுபவிப்பாங்க. லக்னம் பலமா இல்ல, 5ஆம் இடம் பலமா இருக்குன்னா அந்த ஜாதகர் அனுபவிக்க மாட்டாரு. அந்த ஜாதகருடைய குடும்ப சூழல், இவரால அந்த குடும்பம் அனுகூலமா இருக்கும். இவன் எங்கேயோ போய் சம்பாரிச்சு வந்து கட்டாந்தரில் படுத்து ஓரமா தூங்கிட்டு இருப்பாரு. என்ன, இவருக்கு பழைய சோறும் பச்சை மிளகாயும் கிடைச்சாலே பெரிய விஷயம். அது கூட போட மாட்டாங்க. இப்போ வந்துட்டு எல்லாம் போய் படு பேசாம வந்தவொடனே பாக்கெட்டை பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பான். அந்த இடத்துல லக்னம் வலுவா இருந்துச்சுன்னா இவரை ரீசெட் பண்ணிக்குவார். இவர் சொல்றதான் செய்வாங்க, செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப லக்னம் வலுவிழந்து 5ஆம் இடம் வலுப்பட்டுதுன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஏதாவது ஒரு அமைப்புக்குள்ளார லக்னாதிபதியோட 5ஆம் அதிபதி கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சார், அது மல்டி சப்போர்ட் மாதிரி, அது பூதாகரமா வேலை செய்யும் அந்த விஷயம். அந்த 5ஆம் இடமும் லக்னமும் தொடர்படையும் போது அந்த ஜாதகர் அவருடைய சுய அறிவினால் அந்த ஜாதகர் முன்னேறுவார். சுய அறிவு. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போற, அந்த வேலையை கத்துக்கிட்டு வெளியே வந்து மற்ற விஷயங்கள் வந்து அவர் வந்து முன்னெடுத்து போயிட்டே இருப்பார். வெற்றி மட்டுமே அவருக்கு நிறைய கிடைக்கும் அந்த இடத்துல. லக்னாதிபதியோட 5ஆம் இடம் ஒரு நாள் ஜெயிச்சுப்பான். சில பேர் சொல்லுவாங்க 40 வயசுக்கு மேல நல்லா இருப்பப்போ, 45 வயசுக்கு மேல நல்லா இருப்பப்போ அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் வந்து இந்த லக்னாதிபதியோட 5ஆம் இடம் கனெக்ட் ஆகிறது தான். சரி, இங்க 5ஆம் இடம் வலுவிழந்திருக்கு, பாக்கியஸ்தானம் மட்டும் தான் நல்லா இருக்கு. லக்னாதிபதியும் வலு இல்லை, 5ஆம் இடமும் வலு இல்லை. பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் மட்டும்தான் வலுவா இருக்குன்னு வச்சுக்கிறோமே. அந்த ஜாதகரை அவங்க அப்பா செட்டில் பண்ணுவார், எப்படியாச்சும் செட்டில் பண்ணுவார். அந்த ஜாதகரை அவங்க அப்பா எப்படியாச்சும் செட்டில் பண்ணுவார். அந்த பையன் வாழ்ந்து முடிக்கிற காலம் வரைக்கும், வாழ்நாள் முழுக்கும் நான் இவன் சரி இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு அவரே தெரிஞ்சுக்குவார். அவருடைய வாழ்நாள்ல இவன் வாழ்ந்து இவனுடைய கடை காலம் வரைக்குமே நம்ம கடைசி வரைக்கும் பொருளை சேர்த்து வச்சுட்டு போடுவான். கல்யாணத்தை பண்ணி என்ன, இவனை வந்து ஒரு பொறுப்பா பார்த்துக்கக்கூடிய பொண்ணு, ஆணுக்கு நிகரா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாதான் இவன் வாழ்வான்னு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இருந்து, வேலை வாங்கி கொடுக்கறதுல இருந்து, ஏதாவது ஒரு அமைப்புக்குள்ளார அவங்க அப்பா இந்த ஜாதகரனுடைய வாழ்நாள் முழுவதையும் கடப்பதற்கு பொருளை சேர்த்து வைத்து விடுவார். அந்த இடத்துல சூரியனும் நல்லா இருக்கணும், 9ஆம் இடமும் நல்லா இருக்கணும். கடைசி வரைக்கும் அப்பங்காசுலேயே வாழ்ந்தான்டா. நம்ம நிறைய பேரை சொல்லியிருப்போம், நம்ம இயல்பான வாழ்க்கை நடையிலே பார்த்துருப்போம். அப்பங்காசை அழிக்கிறான்டா, அப்பனே செட்டில் பண்ணிட்டான்டா, இவன் என்னத்த சம்பாரிச்சான்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்க எடுத்து பாருங்க, 9ஆம் இடம் வலுவா இருக்கும், லக்னம் வலுவிழந்திருக்கும். அந்த இடத்துல சூரியனும் பாக்கியாதிபதியும் வலுவாக இருந்து லக்னம் வலுவிழந்தால் தந்தையால் அனுகூலம். இது கொஞ்சம் நம்ம கௌரவமா சொல்லிக்கிறோம், தந்தையால் அனுகூலம். 5ஆம் இடம் கௌரவஸ்தானம், இந்த 5ஆம் இடம் அறிவுஸ்தானம், 9ஆம் இடம் கௌரவஸ்தானம். அப்பாருடைய கௌரவத்தை பின்தொடர்ந்து வருவதுதான் பிள்ளை. அவங்க அப்பா எப்படி வாழ்ந்தாரோ அதை மாதிரி வாழ்றான்டா அவனா. 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஸ்ட்ராங்கா இருந்தானா அப்பா மாதிரி அந்த பிள்ளையும் சேர்ந்து வாழ்வான். இங்க 5 கெட்டு 9 நல்லா இருக்கு, லக்னம் கெட்டு 9 நல்லா இருக்குன்னா இவன் கொஞ்சம் அப்பாவோட தரத்துல குறைப்பான், அப்பா பேரை கெடுக்கிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அல்லது இவங்க பூர்வீகம்லாம் எப்படி, இவங்க தாத்தாலாம் எப்படி வாழ்ந்தவங்க, இவன் என்னத்த வாழறான் அப்படின்ற மாதிரி ஒரு பேருக்குள்ளார கொண்டு போகும். அந்த 1, 5, 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நீர்மூழ்கி கப்பல் பார்த்துருப்போம். ஒரு உதாரணம் சொல்றேன். நீர்மூழ்கி கப்பலினுடைய தத்துவம் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே இங்க படிச்ச நண்பர்கள் தான் இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, என் கையை பாருங்க, இப்படி வந்து இப்படி இருக்கும், இசட் மாதிரி இருக்கும். சிலது மல்டியா கூட இருக்கும், எல் ஷேப்ல கீழே போகும், ரொம்ப ஆழமா போகும். அதுல மேல மட்டும் ஒரு சின்ன ஃபனல் மாதிரி இருக்கும். நீங்க உள்ள உட்காந்துக்கிட்டே வெளியில நிகழ்வெல்லாம் பார்க்கலாம். அது எப்படின்னா, அந்த கிராஸ் டு கிராஸ்ல மிரர் வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த 1, 5, 9ன்றது. அந்த டைரக்டா லக்னத்துல எத்தனை பவர் இருக்கோ அத்தனை பவர் 5ல இருக்கும், அதே பவர் 9ல இருக்கும். அப்ப அந்த 1, 5, 9ன்றது வந்து பேலன்சிங் ஆஃப் த லக்னா. அந்த 1, 5, 9 எதனா ஒன்னாவது வலுவா இருந்ததுன்னா ஜாதகர் கட்டாயம் வாழ்க்கையில் வெற்றி அடைவார். முக்கிய திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 1, 5, 9 ட்ரையாங்கிள், அந்த முக்கோணம் அப்படின்னு சொல்லும்போது முழு சமபங்கு உடைய அந்த கோணத்தின் அளவீடு, அந்த ஒளித்தன்மை அப்படின்றது லக்னம் கெடவே கெடாது ஒரு வகையில. இது ஒரு விளக்கம். இது தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சூரியன், சந்திரன்,
லக்னாதிபதி 1, 5, 9. அடுத்தது கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10. இதுக்குள்ளதான் அம்மா, இதுக்குள்ளதான் மனைவி, இதுக்குள்ளதான் ஜீவனம், இதுக்குள்ளதான் லக்னம். இது 4ல எதனா ஒண்ணு இல்லைன்னா ஒருத்தன் வாழ்ந்துட முடியுமா? முடியாது. லக்னமும் வேணும், அம்மா வேணும், மனைவி வேணும், ஜீவனமும் வேணும். எப்படியோ ஒண்ணு ஜீவனம் பண்ணு, நான் தொழில் பண்றேன், வேலை பார்க்கறேன், ஏதோ நல்லா அடுத்த கதை. அப்ப கேந்திரம் அப்படின்றது முக்கியம் இந்த இடத்துல. என்ன, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சில கிரகங்களுக்கு கேந்திர ஆதிபத்திய தோஷம் சொல்லப்பட்டிருக்கு. மிதுன லக்னமா இருந்தனா 7ஆம் அதிபதி பாதகாதிபதினு சொல்லப்பட்டிருக்கு. மனைவி, கசப்பான வாழ்க்கை, அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கு. அப்ப கேந்திரம் என்பதும் மிக முக்கியம் அப்படின்றதுல இது ஒரு பாயிண்ட். அப்ப ஒரு ஜாதகத்துக்கு இது இத்தனை கிரகங்களும் நல்லா இருக்குமானா நல்லா இருக்காது. எல்லா கிரகமும் நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் காட்டுறேன் பாருங்க. ஸ்ரீராமர் ஜாதகம் மாதிரி எல்லா கிரகமும் ஆட்சி உச்சம். என்ன, அது எங்கன்னா ஒரு கோளாறுல கொண்டே விட்டுரும். சோ இப்ப ஒரு ஜாதகத்துக்கு சூரியன், சந்திரன், லக்னம், திரிகோணம், கேந்திரம், இது ரொம்ப முக்கியம். அடுத்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா 2வது நிலையாக நம்ம சொல்லும்போது சுப கிரகங்களின் பார்வை. சார் அது என்ன சார் சுப கிரகங்களின் பார்வை? குரு பார்த்தால் கோடி குற்றம். நீங்க இப்பதான் நான் ஒரு பாடல் சொன்னேன், உரை திற புறநில் விட்டை உத்தம குருவே பாருங்க. குரு பார்த்தா கோடி குற்றம். நீங்க சரி குருவை முதல் நிலையில வச்சுக்க. எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பாவி இல்லை, பார்வையில் மட்டும். குரு பார்வைக்கு பழுதில்லை சார். காஸ்மிக் பிளானட்ஸ்லயே குருவனுடைய ஒளி தனித்திறன் வாய்ந்தது. சூரியனிடமிருந்து ஒளியை பெறும்போது அருகாமையில் சிவராஜ யோகம் எனும் யோகம் ஏற்படுது. BV ராமனுடைய 300 காம்பினேஷன்ல அற்புதமா சொல்லியிருப்பார் இந்த விஷயத்த. சிவராஜ யோகம்னு பேரு. ராஜா திசை வந்துருச்சு, திசை தாண்டா வரக்கூடாது, ஒளி வரணும், குரு பார்க்கணும். நாம குருவை பார்க்க கூடாது. நான் சொன்ன கொஞ்ச நேரம் குரு நம்மளை பார்க்கணும். என்ன, சோ அந்த குருவினுடைய பார்வை என்பது மிக பிரதானமானது. எப்பேற்பட்ட குப்பையும் கூலத்தையும் அழுக்கு குளத்தையும் தூர்வாரி தூக்கி போட்டுரும். சனிய குரு பார்த்துட்டா யோகம். தர்ம கர்மாதிபதி, காலச்சக்கரத்துக்கு 9, 10ஆம் அதிபதி குருவும் சனியும். குருவும் சனியும் சேர்ந்தா பிரம்ம அத்தியான்னு சொல்றோம். நீங்க பாருங்க, குருவும் சனியும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்துருக்குன்னு வச்சுங்க சார், ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவன் சுய தொழில சக்சஸ் பண்ணுவான். நீங்க எழுதி கொடுங்க, எழுதி கொடுங்க சார். நீங்க நேர்மையாக தொழில் செய்பவர்களில் அவரும் ஒருவர். குரு சனி சேர்ந்ததுன்னா உத்தர காலாமிருதத்துல இருக்கு, இதுக்கான செய்யுள் இருக்கு. அதுலதான் இதுல சுபத்துவம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மகாகவி காளிதாசர் அவர்களால் உரை எழுதப்பட்டு இயற்றப்பட்ட நூலாகிய முதல் நூல் உத்தர காலாமிருதம். அதை எடுத்து பாருங்க, தயவு செய்து எல்லார் வீட்லயும் வாங்கிக்கங்க. இல்லைன்னா அதுலதான் இதுக்கான சப்ஜெக்ட்லாம் ரொம்ப பிரதானம். மூல நூல்கள் பத்தியும் அடிக்கடி சொல்றான், நடுவுல கொண்டு வரேன். சரிங்களா? அப்போ ஒரு கிரகம் தன்னை செவ்வன்படுத்திக் கொள்ளுதுன்னா, செம்மைப்படுத்திக் கொள்கிறதுனா ஒரு சுப கிரகத்து கூட சேரும் போதுதான். கிரக இணைவுகளுக்குள்ளதான் யோகமே இருக்கு. 2 கிரகம் சேரும் போதுதான் ஒரு யோகம் வெளிப்படும். செவ்வாய் சந்திரன், சந்திர மங்கள யோகம். என்ன, பிரம்மத்தியா தோஷம்னு சொல்றோம். அது தர்ம கர்மாதிபதி ஒரு வகையில. காலச்சக்கரத்துக்கு 9, 10 கூடையவன். ஈவன் 9ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் கூட ஆயிடுறான் அந்த இடத்துக்கு, காலச்சக்கரத்துக்கு. சோ இந்த அமைப்பு உள்ளார. அப்ப சுப கிரகங்கள் வரிசையில் குரு எனக்குடைய கிரகம் பிரதானமானது. அடுத்ததாக 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த 5ஆம் அதிபதியுடன் தொடர்படையக்கூடிய கிரகம், 9ஆம் அதிபதி கூட தொடர்படையக்கூடிய கிரகம், தசா காலம் ஈவன் தோ பாசிட்டிவ் சார், நெகட்டிவ் இல்லை, அவன் பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, அந்த தசாநாதனை இந்த 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ பார்வை செய்தல் அப்படின்றதும் பாசிட்டிவ் தான். 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தசாநாதனா இருந்தாலும் தீய கிரகங்களாக இருந்தாலும் இந்த 5, 9ஆம் அதிபதிகளின் பார்வையை பெற நன்மை. 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியை பார்த்துட்டான்னா மனைவியை புரிந்து கொள்ளும் கணவன், அங்கதான் காதல் உருவாகும்.
5 7. 5ஆம் இடம் அறிவு, 7ஆம் இடம் காமம். கண்ணு பார்த்தா என் கை செய்யும், போனை எடுப்போம், மனைவிட்டு இருந்து போன் வரும். இதெல்லாம் அதுதான் 5 7 காம்பினேஷன். 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதியை தொடர்பு கொண்டால் கணவன் மனைவி இணக்கம் உண்டு. சார் மனைவி கூட மாமியாருக்கு இல்ல, மாமியாருக்கு மருமக கூட இல்ல, இதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். நான் சொல்றது ஒரு ஜாதகத்தை எடுத்தா எப்படி பலன் சொல்லணும். 5 7 தொடர்பு வந்து கணவன் மனைவி இணக்கம் உண்டு, சிம்பிளா சொல்லிடலாம். ஏன்னா 5ஆம் இடம் யோகம், 5ஆம் இடத்து அதிபதி யோகாதிபதி, யோகஸ்தானம், அறிவு ஸ்தானம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். உங்க தாத்தாவே உங்களுக்கு அந்த பொண்ணை பார்த்து கொடுத்த மாதிரி நினைச்சுக்கணும். அப்ப 7ஆம் இடம் மனைவி. இப்ப 5 7 தொடர்படையுது அப்படின்னா கர்மா, பூர்வ புண்ணியம் நமக்கு அது. அப்ப ஏன்னா உனக்கு பூர்வ புண்ணியமே தான், உனக்கு ஏற்கனவே பொண்டாட்டியே உனக்கு தான், போன ஜென்மத்துல பொண்டாட்டி உனக்கு தான். 5 7 காம்பினேஷன் அதுதான். அங்கதான் ஒரு புரிதல். இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறதுலாம் வேற காம்பினேஷன்லாம் இருக்கு, மற்றதையும் ஆராயணும். ஸோ நான் நேரடியாக ஒரு கிரக நினைவுகளை சொல்றேன். 5 9ஆம் அதிபதிகள் ஒரு கிரகத்தையோ இல்லை ஒரு பாவத்தையோ பார்வை செய்யுதுன்னா அது நல்லதுதான். 5 கூட 5ஆம் இடத்தையே பார்க்கறது நல்லது, 9 கூட 9ஆம் இடத்தையே பார்க்கறது நல்லது, லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கறது நல்லது, ராசி அதிபதி ராசியவே பார்க்கறது நல்லது. சரிங்களா? அப்ப இந்த பார்வை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சட்பலத்துல வரும். சட்பலம் சொல்லும்போது நான் சொல்றேன், அந்த 5 9 அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுபகிரகம் அப்படின்றதுக்கும் இந்த இதுல இந்த 5 9ஆம் அதிபதி செவ்வாயா இருக்கலாம், சனியா இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அவன் உங்க லக்னத்துக்கு 5 கூடையவன், உங்க லக்னத்துக்கு 9 கூடையவன். இதுதான் முக்கியம். அப்ப 5 9 தொடர்பு பெறக்கூடிய தசா காலங்கள், புத்தி காலங்கள் இவன் பாசிட்டிவ், அதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? அப்ப இத்தனை கால்குலேஷன்ஸ் இருக்கு. சூரியன், சந்திரன், லக்னம், திரிகோணங்கள், கேந்திரங்கள், சுபகிரகமாகிய குரு, சுக்கிரன். சுக்கிரனை சேர்த்துங்க. சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான் 7ஆம் இடம். குருக்கு திரிகோண பார்வை உண்டு, 1 5 9ன்னு சொல்றோம். ஈவன் ஒரு ஜாதகத்துக்கு குருவே ஒரு லக்னாதிபதியாகவோ 5ஆம் அதிபதியாகவோ பாக்கியாதிபதியாகவோ வந்துட்டுதுன்னு வச்சுக்கலாம், முதல் தரவரிசையில அந்த ஜாதகத்தை வச்சிடலாம். அந்த குரு மட்டும் கெடாம இருந்துன்னா அவன் டாப் டு டாப் சார். அந்த ஜாதகம் நீங்க எடுத்து பாருங்க, குறிப்பா மேஷ லக்னம், சிம்ம லக்னம், தனுர் லக்னத்துல பிறந்த ஒரு ஜாதகத்தை எடுத்து பாருங்க, தெய்வ பிறவி அவங்கலாம். குரு மட்டும் நல்லா இருந்து ஸ்ட்ராங்கா அந்த ஜாதகத்துல உட்காந்து ஒவ்வொரு திசை கூடயும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கதான் புண்ணியமா, நற்காரியங்கள் நிறைய செய்வாங்க. அவங்கதான் நிறைய ஆலயங்கள் கட்டுவாங்க, பள்ளிக்கூடங்கள் கட்டுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க. இவன் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த குருவோட அனுகிரகம் பெற்றவர்களாக மட்டுமே இருக்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சோ இது ஒரு சப்ஜெக்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தரவரிசையில சுக்கிரனையும் கொடுக்கலாம். சுக்கிரன் அசுர குருன்னு சொல்றோம், அவரையும் எடுத்துக்கலாம். என்ன 9ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி. அப்ப இதெல்லாம் பார்வையில சொல்லக்கூடியது. அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா கிரகங்களின் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிரகங்களின் ஸ்தான பலம். ஸ்தானம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய வீடு தான். சரிங்களா? அது அந்த கிரகத்தினுடைய வீடுன்னா என்னது? அந்த சொந்த வீடு கிடையாது. அந்த கிரகம் எங்க வேணாலும் நிக்கட்டும், அந்த நிக்கிற வீடு யாரோட வீடோ. இப்ப உதாரணமா ஒரு ஜாதகர் கன்னியா லக்னத்துல பிறக்கார் அப்படின்னு வச்சுக்கோ. இப்ப புதன் தான் அந்த ஜாதகத்துல லக்னாதிபதி. ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த ஜாதகருக்கு உதாரணமா இப்ப சனி மகாதசை நடக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு நிமிஷம் சார். கிரகங்களின் ஸ்தான பலம் இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா, கன்னியா லக்னம்னு வச்சுக்கோ. அந்த ஜாதகருக்கு இப்ப சனி மகாதசை நடக்குது. சரி, இப்ப சனி என்ன பண்ணுதுன்னு வச்சுக்கோ சார். கன்னியா லக்னத்துக்கு குறிப்பா இப்ப சனி நீசமாயிடுச்சு சார்.
நம்ம நெகட்டிவா தானே பார்ப்போம், நெகட்டிவாவே பேசுவோம். நீசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த நீசமான சனி திசை 19 வருஷம் நடக்க போகுது அந்த பிள்ளைக்கு. 19 வருஷம் நடக்க போகுது. இவன் அந்த குழந்தை ஒரு விசாக நட்சத்திரத்திலே பிறந்திருக்குன்னு வச்சுக்கிறோமே. மாதா கர்ப்பத்தில் செல் போக ஒரு 4 வருஷம் இருப்பு வச்சுக்கோ, இல்லை ஒரு 5 வருஷம் வச்சுங்க. 19, 24 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு சனி தான் திசை நடத்தும். ஐயோ பாவம், கன்னியா லக்னம். 5க்கு 6 கூட யோகாதிபதி நீசமாயிட்டான 8ல போய் என்ன 5 கூட 8ல சார். அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்தரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூளையிலே உறங்க வைப்பான், முழுவதுமே பட்டினியை போட்டு கொண்டுடுவான். மோசமான பாட்டுலாம் உண்டு ஜோதிடத்துல. பிண்டு பேரில் கொண்டு கொலையறுத்துரும். எப்படிதான் அவனை காப்பாற்ற போறோம்? ஜோசியர்கிட்ட போனா எப்போ எடுத்து ஒன்றும் வேலைக்கு ஆகணும். இங்க எந்த கிரகத்தை பார்க்கணுன்றது முக்கியம். செவ்வாயை பார்க்கணும், செவ்வாயை பார்க்கணும். ஏன் செவ்வாயை பார்க்கணும்? சனிக்கு வீடு கொடுத்த கிரகம் சார். இதுதான் ஸ்தான பலம். சனியினுடைய டிஸ்பாசிட்டர் அப்படின்ற கிரகம் யாரு? டிஸ்பாசிட்டர் யாரு? செவ்வாய் தான் இந்த இடத்துல. மார்ஸ் ஓன்லி டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் சேட்டன். சனிக்கு யார் சொல்றா பதில? செவ்வாய் தான் சொல்லணும். இங்க உச்சமாயிட்டான் மகரத்துலன்னு வச்சுக்கங்க, பரிவர்த்தனை. சனி ஃபுல் ஸ்ட்ராங். அவன் என்ன படிப்பான் தெரியுமா? அவன் ஏரோனிஸ்டா இருப்பான், பெரிய மருத்துவத்துறையில சாதிச்சிருப்பான், 25 வயசுக்குள்ளாரே கோடான கோடீஸ்வரன் ஆயிடுவான். 5 கூட 8ஆம் இடத்தோட பரிவர்த்தனை. இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஈவன் இந்த லக்னத்துக்கு அது குறிப்பா மாரக பாதக ஸ்தானமா வர போடும். உபய லக்னத்துக்கு 8ஆம் இடம் மாரகஸ்தானம். இந்த குழந்தை நல்லா இருக்கானா சார்? இருக்கான் சார். அவன் பிறந்ததே யோசிக்கலாம் சார், பிறந்தான்றான். இதுதான் சார் ஸ்தான பலம். சரி, இவன் இந்த இடத்துல ஒருவேளை செவ்வாயும் நீசம்னு வச்சுக்கோங்க சார். இப்படி வச்சுக்கோமே, செவ்வாயும் நீசம், வீடு கொடுத்தவன் நீசம். அடுத்து என்ன பார்க்கணும்னா, 9 நட்சத்திர பாதம் இருக்கு, 3 நட்சத்திரம் இருக்கு அந்த ராசி அந்த மண்டலத்துக்குள்ளார. சரியா? என்னென்னது? அஸ்வினி இருக்கு, பரணி இருக்கு, கிருத்திகை இருக்கு. அஸ்வினியில இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப இங்க டவுட் வரும் சார், நீங்க கார்த்திகைக்கும் பரணிக்கும் சொல்லிடலாம், நீ சொல்லு பாப்பா. இப்ப கேது காலில் நிக்குது, மோட்சம் கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லையா? கேதுவை எடுப்போம். இப்ப கேதுக்கு ஸ்தான பலம் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கணும். கேதுக்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். கேது நின்ன நட்சத்திராதிபதி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். இப்ப கேதுவும் சனியும் கேந்திரமா இருந்தா யோகம், கேதுவும் சனியும் திரிகோணமா இருந்தா யோகம். இப்படிதான் இந்த சர்பக்கோள்களுக்கு கால்குலேஷன் பண்ணணும். இவன் தான் அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி சனியை பார்த்திருந்தா யோகம், குரு பார்த்திருந்தா யோகம். அந்த லக்னத்துக்கு 9 சுக்கிரன் சனியை பார்வை செய்திருந்தாலோ அல்லது பரணி சாரத்தில் சனி அமர்ந்திருந்தாலும் யோகம். இதுதான் சார் ஸ்தான பலம். ஒரே ஒரு நீசம், இதுக்காயுள்ள நேரம் என்ன சார்? இதுதான் பலன். இங்கதான் பலன் இருக்கு. எப்படி பலன் சொல்லி பாருங்க சார், எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்டா இருக்கும் சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சொல்லுங்க. இந்த கொஞ்சம் இது கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. கொஞ்சம் அந்த ஸ்தான பலத்தை பத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஓகே 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 சார். இதுல வேற யாருக்கும் நான் சொன்னது புரியாம இருக்க சார்? நீங்க பரவாயில்ல, நீங்க சொல்லணும், எனக்கு அதான் முக்கியம். புரியுது சார். கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுனால மனசுல நிக்காது. சரி, நாம என்ன செய்வோம், ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் போடுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் போடுறோம் சார். அது இன்னும் பர்ஃபெக்டா கிளியர் பிக்சரா இருக்கும். என்ன? ஓகே சார். இந்த வாரம் நான் எடுத்துக்கிறேன். அது நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. அதாவது கிளியரா இருக்க சார், நான் பேசுறது எதுவும் கன்ஃபியூஷன் இல்லாம பேசுறது. வாய்ஸ் கிளியர், பெர்ஃபெக்ட். வாய்ஸ் இல்ல சார், சப்ஜெக்ட் கண்டென்ட் கிளியர். எஸ்பெஷலி எனக்கு இந்த ஸ்தான பலத்தை பத்தி கொஞ்சம் விளக்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி சோ ஃபார் சோ குட் சார். ஏது காலுக்கு போனதுதான் சார் ப்ராப்ளம் இப்ப.
ஓகே சார், ஒரு ஜாதகம் இருக்கு. இந்த எனக்கு டிஸ்பிளே மட்டும் ஷேர் ஆகுதான்னு சொல்லுங்க. ஷேர் ஆகுதா சார்? ஓகே 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 எஸ் சார், எஸ் சார். வருதுப்பா. கிளியர். சரி, இப்போ இந்த ஜாதகத்துல நம்ம சொன்ன மாதிரியே தான். எப்படி இந்த குழந்தை வந்து திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கா சார். ஈவன் தோ நீங்க டேட் ஆஃப் பர்த் சொல்றது பெண் ஜாதகம், நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிங்க, இல்ல டைம் இல்லை சார் நீங்க அப்படியே எக்ஸ்பிளைன், நம்ம ரெக்கார்டிங் வீடியோ தான் கண்டிப்பா நம்ம குரூப்ல கொடுத்துருவேன். நான் இது ரெக்கார்டிங் வீடியோ தான் நான் குரூப்ல கொடுத்துறேன், நீங்க அதை திருப்பி ரிப்பீட்டடா பாத்துக்கலாம். தேங்க்ஸ். சரிங்க சார், இப்ப பாருங்க, இந்த குழந்தை வந்து டேட்டா சொல்றேன் பாருங்களேன். பெண் ஜாதகம் 2 அக்டோபர் 1999 4:10 மாலை சென்னையில பிறந்திருக்காங்க. 25 வயசு 5 மாசம் சார். சரியா? திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம், மிதுன ராசி. சரி, இப்ப நம்ம உங்களுக்கு பலன் சொல்லணும். திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம்ன்றதுனால மாதா கர்ப்பத்தில் செல் போக 1 வருடம் 11 மாதம் 20 நாள் தான் ராகு மகாதசை இருப்பு. புரிச்சுக்கங்க சார், ரொம்ப முக்கியம். அடுத்து 16 வருஷம் குருதசை, 17 வயசு 11 மாசத்துக்குலாம் குருதசை முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த பிள்ளைக்கு 25 வயசு 5 மாசம் நடக்குது, சனி தசை. சரியா? கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு. சார் இப்போ பாருங்க, இந்த லக்னத்துக்கு இந்த லக்னமா வந்திருக்கிறது வந்து கும்ப லக்னம், ராசியா வந்திருக்கிறது மிதுன ராசி. ஏறக்குறைய 1 வருடம் 11 மாதம் இந்த பிள்ளை வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறதுனால ராகு தசை முடிஞ்சு 16 வருஷம் குரு தசையை கடந்திருக்காங்க. குரு 3ஆம் இடத்துல குரு. இதுக்கு எப்படி சார் பலன் சொல்லலாம்? யாருக்காவது ஐடியா இருக்கா? 3ஆம் இடத்துல குரு. இப்ப இந்த ஸ்தான பலம் அப்படின்றதுக்கான ஒரு செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கா, 10ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவர் வீட்டுல இருக்காரு. அதனால குருவுக்கும் சனிக்கும் ஸ்தான இல்ல, பலம் இருக்கு. இப்ப குருவுக்கு இங்க ஸ்தான பலம் கிடைக்க கூடாது, அதான் முக்கியம். என்ன நட்சத்திர சாரத்துல இருக்காருன்னு பாக்கணும். இல்ல என்னன்னு பாருங்க, இந்த லக்னத்துக்கு குரு கெட்டவன், குரு வலுக்க கூடாது. பார்வை வேற, ஆதிபத்தியம் வேற. இந்த குழந்தை பிறந்தது 1.5 வருஷத்துல ஃபேமிலி பிரியுது. ஏன்னா 2 கூடவன் இடமாற்றம், 3ஆம் இடம். ஈவன் குரு நிக்கிற சாரத்தை பாருங்க, கேது சாரம். கேது எங்க நிக்குது? லக்னத்துக்கு 12ல. ஃபேமிலி பிரியுது சார். பலன் இப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, கும்ப லக்னத்துக்கு 3 கூடவன் யாரு? வீடு கொடுத்தவன் மாரகாதிபதி. குருக்கு அவன் பலம் அடையக்கூடாது. குருக்கு வீடு கொடுத்து செவ்வாய் பலம் அடையக்கூடாது. 10ஆம் இடத்துல பலம் அடைஞ்சதுனால தாய் தந்தையை பிரிக்குது. தாயார்னு சொல்லக்கூடிய இடம் 4ஆம் அதிபதி லக்னத்துக்கு 7ல. அப்பான்னு சொல்லக்கூடியவன இந்த இடத்துக்கு 9 கூட அவனே பாதகாதிபதி ஆயிட்டான் இந்த லக்னத்துக்கு. காரகத்தில் சூரியன் அப்பா மாந்தி கூட சேர்ந்து லக்னத்துக்கு 8க்கு போயிடுச்சு. தாய் தந்தையரை பிரித்த ஜாதகம் குரு தசையில. குரு தசைக்கு இப்படிதான் பலன் பின்னாடி வரும், நம்ம விரிவா வரும் அடுத்தது. ஸ்தான பலத்தை எடுக்கிறதுல இம்பார்ட்டண்டா நம்ம பாசிட்டிவா ஈஸியா புரியுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி தசை 3ஆம் இடம் சனி மகா தசை. இந்த சனிக்கு சாரம் கொடுத்த கிரகமோ அல்லது வீடு கொடுத்த கிரகம் 10ஆம் இடம் திக்பலம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல செவ்வாய் திக்பலம் ஆகி 3ஆம் இடம் சனி. அருமையா படிச்சு இந்த குழந்தை இராணுவத்துறையில மருத்துவத்துக்கு போயிருக்காங்க. கேது சாரம் வாங்கி 12ல போனதுனால பரதேச வாசம் தான். இது சார் இவங்க நம்ம ஊர் தான். இல்ல சென்னையில பிறந்தவங்க. இங்க இருக்க முடியாது, வெளியூர்ல தானே இருக்கணும். இல்ல இந்த ஜாதகம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
இது எனக்கு வேற ஏதோ வந்த ஜாதகம். இது நெய்வேலியில இல்ல, பக்கத்துல கடலூர்ல ஒரு ஜாதகம் வந்தது. இது வேற ஏதோ ஒரு ஜாதகம் சார். இவங்க ராணுவத்துறையெல்லாம் கிடையாது. ஆனா சனி தசை இது பாசிட்டிவ் தான். இந்த ஜாதகருக்கு சனி தசை பாசிட்டிவான தசை. இது நான் ஃப்ளூக்ல எடுத்தது. சனி நீச சனின்னு போட்டு வச்சிருப்பேன் பக்கத்துல. இது வேற ஜாதகம். ஆனா இவங்க வெளியூர்ல இருக்காங்க, அது உறுதி. வெளியூர்ல தான் இருக்கணும் சனி தசைக்கு. லக்னாதிபதி 12 கூடையவன், ஸ்தான பலம் 10ஆம் இடத்தோட திக்பலம் வாங்கி 10ஆம் இடம் திக்பலம் ஆயிருக்கு. அப்ப நல்ல வேலை இருக்கும். 3ஆம் இடம் சனி, லக்னாதிபதி ஸ்தான பலம் வாங்கியிருக்கு. ஈவன் இந்த இடத்துல பாருங்க, சனி நிறைய நிலைகள்ல நிறைய நிலைகள்ல பாசிட்டிவ் ஆயிடும். நீசமாகி வக்ரமாகுது. இங்க பாருங்க, நீசமாகி வக்ரம் அடையுது. ஏன்னா சூரியனுக்கு 8ல நீசமாகி வக்ரம் அடைஞ்சது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், எந்த ஜாதகமாக இருந்தாலும் குருவும் சனியும் சேரணும்னு ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருந்தேன். அது தொழில் ஜீவனத்துக்கு நல்லது, தர்ம கர்மாதிபதி காலச்சக்கரத்துக்கு. இந்த இடத்துல சனியோட செவ்வாய் வீடு கொடுத்தவனா இருந்து ஸ்தான பலம் ஆயிடுச்சு. சனி சாரத்தை எடுத்துக்கணும், சுக்கிரன் சாரம், பாக்கியாதிபதி சாரம். அப்ப லக்னத்துக்கு 9ஆம் இடமோ 5ஆம் இடமோ எப்படியாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்கணும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி புதன் பார்த்துருக்கு சனிய. ஸோ இந்த சனி தசை இந்த ஜாதகருக்கு பாசிட்டிவ். 19 ஆண்டு, ஏறக்குறைய 17 வயசு 11 மாசத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 9 7 16 46 வயசு வரைக்கும் தொந்தரவு இல்லாத ஜாதகம் அது அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இது ஏதோ திருமண பொருத்தத்துக்காக வந்த ஜாதகம்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா சார்? இப்ப எங்க இருக்காரு? சாரை காணோம். டவுட் கேட்டவர சார் சொல்லுங்க சார். சார் இப்ப இந்த ஜாதகம் புரிஞ்சுதா சார்? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது சார். இதுதான் ஸ்தான பலம். இப்ப அந்த குரு நீங்க ஸ்தான பலம் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறீங்க பாருங்க. அந்த லக்ன ஆதிபத்தியத்துக்கு அந்த குரு நெகட்டிவான பிளானட். இதே குரு தசை பருவத்துல ஒரு 25 வயசுக்கு பிறகு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், இது குருவா இருந்து செவ்வாயோட தொடர்படைகிறதுனால ஃபேமிலியில அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க மாட்டாங்க. இது சனி தசையா இருக்கும்போது லக்னாதிபதி பிளஸ் வக்கரம் புதன் இந்த அமைப்புக்குள்ளார போகும்போது அந்த சனி தசை 2 பாசிட்டிவ் அந்த ஜாதகருக்கு. ஓகே சார். பினான்சியலாவும் சக்சஸ் ஆயிடுவாங்க. என்ன காரணம் கேளுங்க, இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதியோட 2ஆம் அதிபதி சேர்ந்து நிக்கிறது, அது 5ஆம் அதிபதி பாக்குறது. இது 2 நிலைகள்ல வருமானத்துக்கு நல்லது. ஈவன் தோ இது 11ஆம் அதிபதி சார், இந்த லக்னத்துக்கு 11 கூட லக்னாதிபதி சேர்ந்து நிக்கிறான்ல, 2 11க்கு அதிபதி குரு. சனி தசை நல்லா இருக்கும் ஜாதகருக்கு. சோ அந்த நீசம் பெற்ற கிரகத்துக்கு எப்படி ஸ்தான பலம்ன்றது இதுதான். சரிங்க சார். ஒரு ஆட்சி பெற்ற கிரகமா இருக்கு அப்படின்னா, ஆட்சி பெற்ற கிரகத்தோட திசைக்கு நம்ம ஸ்தான பலம் எப்படி சொன்னா ஆட்சி, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்க போயிட்டு அது அம்சத்துல நீசம் ஆயிடுச்சு, சாரம் மாறி நிக்குது, வேற நட்சத்திரத்துல நிக்குது, மாரகாதிபதி சாரம் பாதகாதிபதி சாரம் பார்க்க தேவையில்லை. அந்த கிரகம் ஆட்சி, அங்கேயே நிறுத்தணும். அது சுப பலம் தான். சுபம் மிஞ்சி நிற்கில் நஞ்சு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா, விஷமும் இல்லை ஒன்றும் வெங்காயம் இல்லை, நின்று போச்சாங்க, ஸ்ட்ராங்கா நிக்குது அது. சரிங்களா? ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் ஆட்சி ஆயிடுச்சு உச்சமா, ஈவன் அது 5 கூடையவனா இருந்து 9ஆம் அதிபதி லக்னாதிபதியா இருந்ததுன்னா எங்க நின்னா, எந்த சாரத்துல நின்னா அதோட வீடு அது. சார் ஒரு டவுட், சொல்லுங்க. வக்கரம் அடையக்கூடாது, ஆட்சியாய் வக்கரம் அடையக்கூடாது, அது முக்கியம் தான். வக்கரம் அப்படி சார், அந்த வக்கரம்ன்றது ஒரு கிளாஸாவே போடலாம். நம்ம இந்த 15க்குள்ளார எல்லாரையும் கவர் பண்றோம் மேக்சிமம். இந்த 15 பிளஸ் பாத்தீங்கன்னா சார், இதுல அப்புறம் ஜாமகோல் பிரசனம் எல்லாம் வரும். ஜாமகோல் பிரசனம் நவாம்சத்துல திருமணத்தை எப்படி கனெக்ட் பண்றது, திருமண பொருத்தத்துக்கு நம்ம தனியா வகுப்பு போடலாம். உச்ச வக்கரம் ஆட்சி வக்கரம் ரெண்டுமே ஒண்ணுதான், அது நீச பலம் தான். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், கூட நிக்கிற கிரகம் எதனா வக்கரமா நின்னுச்சு, வீடு கொடுத்த கிரகம் வக்கரமா இருந்ததுன்னா வச்சுக்கங்க, அது பாசிட்டிவ் ஆயிடும். நான் எக்ஸாம்பிள் சார்ட்லாம் எடுத்து வைக்கிறேன். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இது பலன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம இது மாதிரி எடுக்கணும், முள்ளு மேல பட்டை போட்டு எடுக்கிற மாதிரி தான் அது. ரொம்ப நிதானமா அதை பார்த்து பிரிக்கணும். காம்ப்ளிகேட்டா இருக்கும் சில ஜாதகம்லாம். இதை இப்ப 6 கிரகம் ஒன்னா சேர்ந்துருச்சு 2025 பிறக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் தசாபுத்தி எப்படி சார் இருக்குது? சார் ஒரு கேள்வி,
ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம். ம் சரியா? ஆனா அதன் சாரம், அது நிற்கக்கூடிய சாரம், அந்த இது நீச்சம். இப்ப நெகட்டிவ் டு நெகட்டிவ் பாசிட்டிவா? ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம், அந்த இடத்துல அது ஆட்சி பலத்தை இழந்துருச்சு. அப்புறம் சாரம் எதுக்கு சார்? சாரமும் நீசமா போனதுன்னு அப்புறம் பலகீனம் தானே. இப்ப இது நீச பலன்ல வச்சு நீசனுக்கு சாரம் கொடுத்தவன் நீசமாயிட்டான்ற கான்செப்ட்ல நீங்க கேக்குறியா? அதெல்லாம் தேவையில்லை. அது வக்ரமாச்சுனால அது அதனுடைய பலன் செய்யறதுல இருந்து மாறிடும். நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். பரசர உரையில இருக்கு சார் இது. பிருஹத் பரசர உரையில சப்ஜெக்ட் இருக்கு. குமாரசாமியத்துல செய்யுளா இருக்கு. இவன் குருநாதர் பாத்தீங்கன்னா சின்ராஜ் எல்லாம் அடிக்கடி நிறைய வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் இன்னும் ஒரு கேள்வி, அந்த நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து உச்சத்துல இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. அது அந்த நீச கிரகத்தோட தசாபுத்தி வரும்போது பேசணும். குறிப்பிட்டு இந்த ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரமாயிருக்கு சார். இந்த ஆட்சி பெற்ற கிரகத்தோட திசை நடக்கும்போது இந்த ஆட்சி பெற்ற கிரகத்தை மட்டும்தான் வச்சுக்கணுமே தவிர, ஈவன் தான் அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் நீசமாயிருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். ஆனா அந்த நீசனுக்கு வீடு கொடுத்தோன்னு நீங்க போக தேவையில்ல. அதை நீசத்தோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அது அங்கேயே முடிஞ்சிடும், அதுக்கு மேல போகாது. எதனா மாறுதலா 1-2 நடந்தா நடக்கலாம். இந்த உபன்னு போறோம் இல்லையா கேபில, சப் 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 சப்னு போறோம் பாருங்க, அங்க வேணா சூட்சமம் பிராணத்துல வந்து எதனா அந்த டேஸ்ல எதனா 1-2 நடக்கலாமே தவிர, ஒரு லாங் டியூரேஷன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நிரந்தரமான விஷயங்கள் பாசிட்டிவா நடக்காது. இந்த தசாபுத்தில நான் ரொம்ப லாங் டேர்ம் கஷ்டம் தான் சார் பட்டிருக்கேன்னு சொல்லுவான். நீசன் என்பது சார் ஒரு பலகீனமான விஷயம். எதுவுமே இல்லை, தெம்பு இல்லாம அந்த பராசக்தி வந்து மாமிசமாகிய எனது உதரத்தை உறுத்தி கொடுறான்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி வெறும் தசையும் வெறும் எலும்பும் தான் நிற்கும். தண்டை பிடிச்சிட்டு நின்னாலும் கட்டை உடச்சிட்டு கீழே விழுணும். நீச கிரகத்தினோட திசைனா அதுதான். நீங்க ஆய்வு பண்ணி அதுக்கு பரம நீசம்னா அது ரொம்ப சிரமம் தான். இது ஆட்சி உச்சம் கொஞ்சம் நிதானமா இருக்கும். அதுல ஒரு லக்னத்துக்கும் மாரகாதிபதி பாதகாதிபதி இந்த மாதிரி பல கோர்வைகள் இருக்கு. அதை நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒன்று ஒன்றா புரியும். பாதகாதிபதியை வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா கனெக்ட் பண்ணணும். இந்த லக்னம் கன்னியா லக்னம் இல்லைன்னா ஏதோ ஒரு தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு பாதகாதிபதி யார்? உபய லக்னத்துக்கு புதன் தான் பாதகாதிபதி. புதன் திசை பாதகம் செய்யுமா சார்? புதன் திசையில கோடீஸ்வரனானவனா இருக்கான் தனுசு லக்னத்துல பிறந்து. சரியா? அப்ப பாதகாதிபதி எப்போது பாதகம் செய்யும் அதெல்லாம் இருக்கு. அது எந்த நட்சத்திரத்துல கனெக்ட் ஆகக்கூடாது, எந்த கிரகத்தோட கனெக்ட் ஆகக்கூடாதுலாம் இருக்கு. சார் சொன்னாங்க ஐகாஸ்ல படிச்சுதா சொன்னாங்க, சந்திரசேகரன் சார். ஆமாங்க சார். அதாவது சார் அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜி வேதிக் ஒரு புக் ஒன்று இருக்கு சார். ஓகே. விஷ்ணு பாஸ்கர் தான் அவர், ஐகாஸ்ல லெக்சர். அவர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. விஷ்ணு பாஸ்கர். ஓகே. அதே மாதிரி KN ராவ் அவரோட புக்ஸ் எல்லாம் பாதகாதிபதிக்கான சப்ஜெக்ட்ஸ் எக்ஸலண்டா இருக்கும். ஓகே 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 ஓகே. ரொம்ப நுணுக்கமா இருக்கும். நான் சொல்றேன் சார், நிறைய சப்ஜெக்ட்ஸும் சொல்றேன். சரிங்க சார். அந்த புக்ஸ் எல்லாம் கூட நீங்க எல்லாம் வாங்கிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். அதாவது பிரபஞ்சம் வந்து ஒரு கொடுத்துருக்குன்னா அதை நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கணும். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம், அதனினும் உயர்ந்த தானம் வித்யாதானம். வித்யாதானம். அப்ப நம்ம படிச்ச விஷயத்த ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுன்றது மிகப்பெரிய புண்ணியம். மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. புதுசா ஒண்ணு கத்துக்க முடியும். இப்ப இன்னமும் கத்துக்கிட்டு தான் இருக்கும். ஜோதிடத்தை கத்துக்கிறதுக்கு 300 வருஷம் ஆகுமா? ஆயுள் வந்து ஒரு தலைமுறை 2 தலைமுறை 60 வயசு வரைக்கும் இருப்பானே தெரியாது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு. இந்த தாய்லாந்து பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி என்ன எப்ப யாருக்கு நடக்குதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த குறைந்த அளவுகோல்ல நம்ம வந்து நம்ம யாருக்கு நல்லது செய்யறோம், என்ன செய்யறோம். இதே வகுப்பை வந்து 7000 வாங்கிக்கிறான், 10,000 வாங்கிக்கிறான், 10 நிமிஷம் கூட சொல்லி கொடுக்க மாட்டான். நான் உங்களை உட்கார வைக்கணும்ன்ற என்னோட கான்செப்டே உங்களை உட்கார வைக்கணும். அதுதான் எப்படியாவது நம்ம இந்த வகுப்பை வந்து நம்ம ஒரு 15 வகுப்பை பலன் சொல்ல வைக்கணும்ன்றது என்னோட டார்கெட்டு. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டை கொடுத்து எல்லாரும் இதுக்கான நிகழ்வை சொல்லுங்கன்னு சொல்லி கடைசியா நம்ம ஒரு இது மாதிரி கொடுத்துருவோம். நீங்களே வந்து டிஸ்பிளே பண்ணுங்க, நானே டிஸ்பிளே பண்றேன். நீங்க கொடுக்குற ஜாதகமா இருக்கலாம், இல்ல நான் கொடுக்குற ஜாதகமா இருக்கலாம். ஈஸியா பலன் எடுக்கலாம் சார். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க நம்ம அணுகும் போது ரொம்ப எளிமையா ரொம்ப சாதாரணமா மேலோட்டமா ஜோதிடத்தை அணுகுனாலே போதும்ன்றது என்னுடைய கருத்து. ரொம்ப ஆழமா பார்த்து இது எங்க போச்சு, இப்ப நான் சொன்ன கான்செப்ட் மட்டும் லேசா ஞாபகத்தினா போதும். அதாவது
வண்டி உருள்றதுக்கு என்னென்ன சோர்ஸ் வேணும்? டயர்ல காத்து வேணும், வண்டியில டீசல் வேணும், பேட்டரி சார்ஜ் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 4-5 சோர்ஸ் நல்லா இருந்தாலே போதும். வண்டி பளிச்சுன்னு இருக்கணும், கண்ணாடி சுத்தமா இருக்கணும் தேவையில்லை. அதெல்லாம் நம்மளால தேடிட்டு இருப்பான். அவன் ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள அவன் வீடு கண்ணாடி துடைச்சிட்டு இருக்கிறதுல டைம் ஆயிடும். அதெல்லாம் பயந்து உட்காந்துருக்குன்னு சொல்றது அதெல்லாம் தேவையில்லை. மெயின் சோர்சஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போதும். இதுதான் ஷட்பல விதிகள். ஸ்தான பலம், காலபலம், நைசர்கிக பலம், அதே மாதிரி வந்து திர்க் பலம்னு சொல்லுவோம். மாதிரி 6 விதமான பலங்கள் அந்த கிரகங்களுக்கு உள்ளது. இதுல ஒரு தேவையான பலம்ன்றது 2 பலம், ஸ்தான பலம், திர்க் பலம். இது 2 ரொம்ப பிரதானம். திருக்குன்றது வந்து பார்வை, திருஷ்டி பலம்னு சொல்லக்கூடியது. கிரகங்களின் பார்வை பலம் என்பது அதி அவசியமானது ஜோதிடத்தில். கிரகங்கள் நிற்கக்கூடிய வீட்டினுடைய ஸ்தான பலம் அப்படின்றது அதி அவசியமானது. இது 2 இருந்தாலே போதும். அப்புறம் அந்த கிரகத்தினுடைய நீசம், உச்சம், அந்த நீச பாகையெல்லாம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டே கொடுத்துறேன், நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். இப்போ நம்ம அறிமுக வகுப்போட சேர்த்து ஒரு சில கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நீங்க இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு 10 மினிட்ஸ் இந்த டவுட் செஷன், இதனுடைய இன்னைக்கு பேசின சப்ஜெக்ட்ஸ்ல மட்டும் நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நானே கால் பண்றேன், நீங்க உங்க டவுட்டை கேளுங்க. சார் ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியலன்னா கையை விஷுவலா தூக்குங்க போதும். நம்ம 10 பேர் தான் இருக்கோம், ஒரே ஸ்கிரீன் தான் இருக்கு. டவுட்டே இல்லையா? டவுட்டே இல்லைன்னா புரியலன்னு அர்த்தம், இல்ல நல்லா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சார் என் பேர் தான் வருது ஃபர்ஸ்ட், நான் கையை தூக்கலையே. சார் என் பேர் சார் குப்புசாமி சார், அன்மியூட் பண்ணி. சார் இப்போ 5, 9, 5 தட் இஸ் 5, 9ஆம் அதிபதிகள் சனியாக இருந்தால் அதனோட பார்வை பலம் இருக்கு, நல்லது தான் நடக்கும். நீங்க 5, 9 சனியாக இருந்தால் சனிக்கு பார்வை பலம், சனி பார்க்கிற இடம் பால்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நான் யாரோ சவுண்ட் சார் அந்த வரேன் சார், ஒரே நிமிஷம். அதாவது சனியினுடைய பார்வை என்பது ஒரு மந்த நிலையை கொடுக்கக்கூடியது சார். ஈவன் தோ ஃபெயிலியர்னு கூட சொல்லலாம் அந்த விஷயத்த. சனியோட பார்வையை நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனா இந்த சில ஆதிபத்தியங்களுக்கு சனி சுபகிரகங்களாக சுபகிரகமாக வரும்போது, துலா லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி, ரிஷப லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி, அந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவா மாறும். சார் அப்பாவோட இடத்த பார்த்தா அப்பா தொழில நல்லா இருப்பார், அம்மாவோட இடத்த பார்த்தா அம்மா தொழில் நல்லா, ஆயுள் நல்லா இருக்கும், லாங் டேர்ம் சப்போர்ட் கிடைக்கும். சார் அந்த காரகம் ஏதாச்சும் ஒரு வகையில் ரியாக்ட் ஆகும், நீங்க எடுத்து பாருங்க. அது நெகட்டிவ்னு நம்ம சொல்லவே முடியாது. 6ஆம் இடத்தை சனி பார்த்துன்னா வழக்கு இல்லை, எதிரி தீந்தான். ரிஷப லக்ன காரணம் வந்து துலாம் ராசியை வந்து சனி பார்த்துருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு கேஸ் நீங்க எதிரி மேல போட்டு பாருங்க, உரு தெரியாம அழிச்சிடும். நான் பார்த்துருக்கேன் அனுபவத்தில். சனியின் மகத்துவம் சில லக்னங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டான கிரகம் சனி. குறிப்பா ரிஷப லக்னத்துக்குலாம் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றுதுன்னு வச்சுங்களேன், 7ஆம் பாரியா 12ஆம் இடத்தை பார்க்கும், சயன போகஸ்தானம். சார் ஈவன் தான் நேர்மையான காமம் இருக்கும் சார். 12ஆம் இடம் போகஸ்தானம். நீங்க 1 கோடி கொடுத்தாலும் மாற்றான் மனை நாட மாட்டான். போகம் இருக்கும், கரெக்டா இருக்கும், எங்க இருக்கணுமோ அங்க இருக்கும். அதுக்காக சிலர் சொல்லுவான் 12ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு உனக்கு ஒண்ணுமே இல்லை, பஞ்சனை சுகம் கெட்டு போச்சு. 12இல் இறக்கூடாத கிரகம் சூரியன், செவ்வாய். அதுக்கு காரணம் இருக்கு. சில லக்னங்கள் அது விதி விலக்கு உண்டு. அது சுபர் கிரகம் பஞ்சனைன்னு சொல்லக்கூடிய இடம் இல்லையா, பஞ்சனை சுகம்னு சொல்ல, நெருப்புக்கோள், இதெல்லாம் சுகம் கெடுன்னு சொல்றாங்க. அதுக்கும் விதி விலக்குகள் உண்டு. சனி பார்வை வந்து சில லக்னங்களுக்கு பாசிட்டிவா தான் சார் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் பாக்கியாதிபதியாக இருந்தாலும் சில அமைப்புகளில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செஞ்சு கொடுக்கணும், நெகட்டிவா இருக்காது. ஆய்வு பண்ணிருக்கேன், இந்த டவுட் எனக்கு வந்திருக்கு. அடுத்தது சார் சந்திரசேகர் சார். சார் கேக்குதுங்களா? சார் இப்போ வந்து ஸ்திர ராசிக்கு 9ஆம் இது வந்து பாதகஸ்தானம். இப்போ வந்து நம்ம வந்து பேசும்போது திரிகோணத்துல வந்து 1, 5, 9 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட 9வது இது பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம்.
இன்னொன்னு வந்து ஸ்திர ராசிக்கு 9ஆம் அதிபதி வந்து பாக்யாதிபதி, சாரி பாதகாதிபதி. பாதகாதிபதி. இப்ப இது ஸ்ட்ரென்த், அது வந்து 9ஆம் அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அது பாக்யாதிபதி வேலை பண்ணுமா இல்ல பாதகாதி வேலை பண்ணுமா? இதுக்குதான் நான் சொன்னேன், பாதகாதிபதினு ஒரு சப்ஜெக்ட் கொடுக்க போறோம், அதுல வரும் இது பதில் தெளிவா சார். ஒரு சிம்பிள் ஹிண்ட் கொடுத்துட்றேன், கேட்டீங்க பதில் ஒண்ணு சொல்லிடுவோம். கும்ப லக்னத்துக்கு 2 ஆதிபத்தியத்துக்கு சுக்கிரன் அதிபதி, சரிங்களா? சிம்ம லக்னத்துக்கு 2 ஆதிபத்தியத்துக்கு செவ்வாய் அதிபதி, 2 ஆதிபத்தியத்துக்கு அதிபதி. இது 2 ஸ்திர ராசியா? விருச்சத்துக்கு அது வந்து இது ஸ்திர ராசி தான். இந்த இடத்துல வந்து பெரிய பாதகாதிபதினு சொல்லிட முடியாது. 9 கூடையவன் யார் இந்த லக்னத்துக்கு? சந்திரன் தான். பாதகாதிபதியா இருந்தாலும் கூட அஷ்டமாதிபத்திய தோஷம் எப்படி இல்லைன்னு சொன்னோமோ, இந்த இடத்துல வந்து சந்திரனுக்கு பெரிய அளவுல தோஷத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. சில நிலைகள்ல செய்யும், அதை நம்ம விளக்கமும் தருவோம். இரு ஆதிபத்தியங்களுக்கு ஒரு கிரகம் அதிபதியாக வரும் பட்சத்தில் ஒரு கேந்திராதிபதி மற்றொரு திரிகோணாதிபதியாக வரும்பொழுது அந்த பாதகாதிபத்தியம் அடிபடும், அடி விழும். அந்த இடத்துல பாதகத்தை செய்வதில் தவறும், கெடுபலனை செய்யாதுன்னு சொல்றான். ஜாதக அலங்காரத்துல ஒரு பாடல் இருக்கு. கேந்திரத்துக்கு அதிபதியா வரும்போது அதே கேந்திராதிபதி மற்றொரு கோணாதிபதியா வரும்போது, ரிஷப லக்னத்துக்கு 9 கூடையவன் அவனே 10 கூடையவன், துலா லக்னத்துக்கு 4 கூடையவன் அவனே 5 கூடையவன், லக்னத்துக்கு 4 கூடையவன் அவனே 9 கூடையவன். கேந்திரம் கோணம், ஒரே கோணம் ஒரே கேந்திரம். இதுவே தனுசு லக்னத்துக்கு 4ல குரு இருக்கிறத விட லக்னத்துல குரு இருந்தா நல்லது. மிதுன லக்னத்துல குரு இருந்தா நல்லது. மிதுன கன்னியா லக்னங்களுக்கு லக்னத்துல புதன் இருந்தா நல்லது. 10ல லக்னத்துக்கு 4ல நிக்கிறத விட. இது ஒரு வகையில தோஷம், இது கேந்திர ஆதிபத்திய தோஷம். சுக்கிரனுக்கும் உண்டு, சந்திரனுக்கும் உண்டு. இரு நிலைகள்ல மாறுபட்டு சொல்லலாம். பதகாதிபதி அப்படின்னு சொல்லும் போது 20 செகண்ட் திரேகானான்னு சொல்றோம் சார். அநேகமா சத்யநாராயண சாருக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்ற விஷயம். 20 செகண்ட் திரேகானா 68வது நவம்சம், 68 நவம்சம். ஆனா அதே மாதிரி 88th நட்சத்திரம், 88வது நட்சத்திர பாகத்துல அந்த பாதகாதிபதி கனெக்ட் ஆகக்கூடாது. அந்த தசாநாதன் புத்தினானா ஒழிச்சிரும். அது என்டையர்லி மோசம். அது பாதகாதிபதி வரும்போது சொல்றேன், எக்ஸாம்பிள் போட்டு சொல்றேன். இதுதான் ரியல் பாதகாதிபதி. அது வேற சார், நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடாது. பாசிட்டிவும் உண்டு, நீங்க மகரத்துல சொல்லுவீங்க கொண்டு வந்து இல்லையா? இல்ல அது ஒரு விதி உண்டு அதுக்கு சார். இல்ல சார், ஒரு விதி இருந்தா ஒரு இல்ல பாருங்களேன். இப்ப உதாரணமா இப்ப சார் கேட்டதே தான், பாதகாதிபதிக்கு கேட்டாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த அபிஜித் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா சார், இப்போ வைப்பு முகூர்த்தம் நாங்க ஒண்ணு வச்சு தரோம். சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா முகூர்த்தமே வைக்க முடியாது. இது எத்தனை பேருக்கு இங்க முகூர்த்தம் வைக்கிறதுல கை தேர்ந்தவங்கன்னு எனக்கு தெரியல. முகூர்த்த லக்னம் குறிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். என்ன அதுல என்னென்னலாம் பார்க்கணும்? ஒரு பெண்ணுடைய அது பெண்ணுடைய உதவத்தை பார்க்கணும், அவங்களுக்கு டேட்டை பார்க்கணும், அவங்களுடைய ஜென்ம அனுகூல தாரை பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திராசிரமம் பார்க்கணும். 2 பேருக்கும் பொருத்தமா வரணும், அந்த தாராபலம் வந்து செட் ஆகணும். இதெல்லாம் பார்த்து முகூர்த்தம் வைக்கணும்னா வருஷத்துல 2 முகூர்த்தம் கிடைச்சா பெரிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் அவன் சண்டே வையின்னு கேட்பான். இல்ல சார் எனக்கு சண்டே தான் வேணும்னு. அப்ப சார் முகூர்த்தம் வந்து ஒரு இதுல லவ் மேரேஜுக்கெல்லாம் என்டையர்லி இது ரொம்ப பாசிபிள் கம்மி. நிறைய நாங்க இஷ்டத்துக்கு பண்ணி சார் போனா ஒரு முகூர்த்தம் வந்து ஒருத்தருடைய லைஃபை மாத்தோம்னா மிக இல்லை சார். ஒரு லைஃபை சேஞ்ச் பண்ணும், ஒரு தம்பதியனுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணும். அவ்வளோ சிறப்பான விஷயம் முகூர்த்தம் வச்சு கொடுக்குறது. ஸோ அதுக்குன்னு நம்ம ஒரு கிளாஸே கொடுப்போம். அப்படியே போனோம்னா அப்படியே நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா இப்பயே நம்ம ஒரு 5 டைப் கிளாஸ் சொல்லிட்டோம். இப்படி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வச்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் இதுல வந்து நம்ம கத்துக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம், அது 4 பேருக்கு உபயோகமா நம்ம சொல்லி கொடுக்கலாம். சரிங்க சார். இப்ப வேற ஏதாவது டவுட்? வேற யாராவது? சந்தியாமா சொல்லுங்க. இந்த கும்பலக்னத்துக்கு 2 தனகாரகனும் லாபாதிபதியும் குரு,
அவர் எப்படி ஆகாதவருங்கிறீங்க? 2 பாதகாதிபதிங்கிறதுனாலயா? ஆதிபத்திய சுபகிரகம் இல்லை. கும்பலக்கணத்துல ஆதிபத்திய ஆ சனிக்கு பகை சரி இல்லை, சரி 2 பேர் சேர்ந்துல வந்துடுறான். சரி சரி ரைட். குருதசை சிறப்பு இல்லை. சரி ரைட் ரைட். தேங்க்யூ தேங்க்யூ. அஸ்வினி நன்றி. காலில் வர மற்றபடி கிளாஸ் நல்லா இருந்துச்சுப்பா, அருமையா இருந்துச்சு. நல்லது. நன்றிப்பா. நல்லா சித்ரா ஜெயபலமா வாங்க. சார் வணக்கம் சார். சார் ஆதிபத்தியம் என்றால் என்ன? எனக்கு அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு மேஷம் என்பது ஆதிபத்தியம், ரிஷபம் என்பது ஆதிபத்தியம், ஒரு ராசி மண்டலம்ன்றது தான் ஆதிபத்தியம். ஒரு பாவம்னாலும் ஆதிபத்தியனாலும் ஒண்ணு. சரி சார் சரி சார். அது அது எனக்கு டவுட்டாவே இருந்தது, அதனாலதான் சார் கேட்குறேன். கொஞ்சம் ஓவர் டெக்னிக்கலா பேசுறணும். இல்ல சார், எனக்கு அது புரியல, அதனாலதான் கேட்டேன். ஆதிபத்தியம்ங்கிறாங்க, காரகம் அப்படின்றாங்க, அந்த அந்த ரெண்டும் எனக்கு அது புரியல சார், அதனாலதான் சார் கேட்டேன். சரி, நல்லது, இதே பரவாயில்ல. இதே இதே ஃப்ளோல போங்க சார். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ சார். குப்புசாமி சார் சொல்லுங்க, திருப்பி புரியல. இல்ல இதே ஃப்ளோ இஸ் ஓகே. அவ்வளவுதான், இது இயல்பான ஃப்ளோ தான் சார். இது ஸ்பீடும் கிடையாது, நார்மலும் கிடையாது. நான் எப்பயும் பேசுற மாதிரி தான் பேசுறேன். வேற யாராவது? ராஜா சொல்லுப்பா. சார் கும்ப லக்னத்துக்கு 5 குடையவரும் 9 குடையும் பாக்கியாதிபதி பாதகாதிபதி. அவன் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கன்னியில பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சேர்ந்து இருந்தா சார். ஒரு ஜாதகத்துல 5 குடையனும் 9 சேர்ந்தா யோகம் தான். எங்க வேணாலும் அது பரவாயில்ல. சரி சார். அப்ப 8ஆம் இடத்துல நீங்க சொல்றீங்க அது ஆட்சியா இருக்கா புதனங்க? ஆமா ஆட்சியா இருக்கு சார். உச்சம் உச்சம் உச்சம், ஆட்சி உச்சம். சுக்கிரனுக்கு ஸ்தான பலம் கிடைச்சிருச்சுல்ல. நீசம் ஆட்சி உச்சமாகவே நீசபங்க ராஜயோகம் அல்ல வேண்டும். அப்ப சுக்கிர மகாதசை நடந்ததுன்னா எந்த ஆதிபத்தியம் செய்யும்? சுக்கிரன் நின்ன வீட்டு ஆதிபத்தியம் செய்யும். சரி, ஓகே. காரகத்தை செய்யும், கல்யாணம் ஆகும், தாய்மாமன் பொண்ணை கட்டிக்குவான், இல்லைன்னா இழுத்து கூட விடுறான் 8ஆம் இடம்ல. ஆமா சார், புரியுது. ஓகே சார், புரியுது. 8ஆம் இடம்னு பார்க்க கூடாதுப்பா. புதன் வந்து அந்த லக்னத்துக்கு யோகாதிபதி. இரு ஆதிபத்தியத்திற்கு அதிபதியாக வந்தாலும் சுபாதிபத்திய பலனை முதலாகவும். புரியுதா? சுபகிரகம்ல கத்திய வச்சுட்டு நின்னாலும் அம்மா உனக்கு குத்திர மாட்டாங்க, மிரட்டதான் செய்வாங்க. தாத்தா என்ன செய்வாரு? கழி வச்சுட்டு மிரட்ட அடிச்சிருவான், அடிச்சுட்டு வரான், அடிக்க மாட்டாரு. அதே மாதிரி இந்த 5, 9ன்றது நம்மளுடைய உறவுகள் தான். அப்பா தாத்தா லக்னம்னா நம்மளுக்கு என்ன. சோ அந்த இப்படி புரிஞ்சுக்கணும். உறவு நிலைகளோட கிரகத்தை காரகத்தை டச் பண்ணீங்கன்னா, தொடர்பு படுத்தினீங்கன்னா பலன் சொல்லும் போது பயம் இருக்காது. நம்ம எங்க பயந்துடுறோம்னா, இது என்னடா இது 8ஆம் இடமா இருக்க, 8ஆம் இடம்னு ஏன் பாக்குற? அவன் 5 கூடையவன், இரு ஆதிபத்தியத்துக்கு அதிபதி. அப்ப தாத்தா 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு அப்படின்னா, ஒண்ணு குடும்பத்தோட சேராம இருந்திருக்கலாம், தாத்தாவுடைய உறவு டிஸ்டர்ப் ஆயிருந்திருக்கலாம், இல்ல பங்காளி அங்காளி சண்டையில அதிகமான சொத்துக்கள் முன்னோர்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு அதிகமா கொடுத்துருவாங்க, அப்பாவுக்கு கம்மியா கொடுத்துருக்கலாம். இத மாதிரி ஏதாவது ஒரு நிலையில இருந்திருக்கலாம். அப்படிதான் எடுத்துக்கணும். அடுத்தது சத்தியமூர்த்தி சார் வாங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்போ ஆட்சி பெற்ற கிரகம் இப்போ செவ்வாய் வந்து மேட்ச்ல ஆட்சி பெற்றிருக்கு. பட் அஸ்வினி காலில் உட்காந்து பரணி காலில் உட்காந்துருக்குன்னா சுக்கிரன் ஏதாவது நீசமா இருந்தா அது எப்படி சார் எடுக்கிறது? 5ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் காலில் இருக்காருன்னு சொல்றீங்களா? என்ன லக்னத்துக்கு? இல்ல பொதுவா கேக்குறேன் சார். மேஷத்துல செவ்வாய் இருக்காரு, பரணி காலில் உட்காந்துருக்காரு. லக்னத்துலதான் ஆட்சியா இருக்கிற சார், அப்புறம் ஏன் பரணிக்கு போறீங்க? மீனத்துல நீசமாயிருக்காரு. அப்ப அது ஸ்தான பலங்க கம்மியா இருக்கு, அது எப்படி ஆட்சி கரெக்டா வேலை செய்யுங்களா? சுக்கிரன் நீசமான ஆயிட்டு போகுது, செவ்வாய் தான் ஆட்சி ஆயிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் ஸ்தானத்தை அதுக்கே அப்புறம் சாரத்துக்கு போறீங்கன்னு நான் கேக்குறேன். வீடு அவரோட வீடு சார், உங்க வீடு. உங்க வீட்டுக்குள்ளார ஒரு பெட்ரூம் மூடியா வச்சிருக்கீங்க, பாசகத்தை ஏன் பயப்படுறீங்க? சரி சரி சார், வீடு உங்க வீடு, ஓனர் நீங்க, வீட்டுக்குள்ள இருக்கீங்க, ஒரு பெட்ரூம் சாத்தி இருந்தா என்ன, திறந்தா என்ன? சரி சரி. இப்ப மகர லக்னத்துக்கு
குரு 3க்கும் 12 கூடியவன். அவர் 6க்கு போனா எப்படி சார் இருக்கும் குரு தசை? மகர லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படின்றது சுக்கிரனோட வீடு. சாரி, 6ஆம் இடம்ன்றது புதனோட வீடு இல்ல. ஆமா சார். கூறுமாறில் குறையில்லா குரு இருக்கணும். அந்த இடத்துல குறையோட குரு வக்கரமாயிருக்கு, நீசமாயிருக்குன்னா கசங்க வக்கரமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீசமடைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புதன் வீடு புனர்பூசத்துல நின்று சுய காலில் நின்று நல்லபடியா இருந்ததுன்னா பரவாயில்ல. பொதுவா 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்றான். குரு தசை கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கா தான் இருக்கும், பார்த்து இருக்கணும். மகர லக்னத்துக்கு ம். விரையாதிபதி 3 கூடையவன் இடத்த மாத்தி வச்சிருவான். அடிக்கடி இடம் மாறிட்டே இருக்கணும். ம். புதனை பாருங்க, புதனையும் சாரத்தையும் எடுத்துங்க, ரெண்டுத்தையும் எடுத்துங்க. புதன் நல்லா இருந்ததுன்னா குரு ஒண்ணும் பண்ணாது. புதன் 5ல இருக்கு சார். சுக்கிரன் வீட்டுல இருக்கான். சுக்கிரன் சாரி, குருவுக்கு கேந்திரத்துல இல்லையா? அது குருவுக்கு 12ல மறையுது. குரு தான் அங்க அதிகமா வேலை செய்யும். சரியா? சரிங்க சார். ஆமா, நன்றி சார். நல்லா இருந்தது வகுப்பு. நல்லது சார், கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சார். நல்லது நல்லது சார், நன்றி. அடுத்தது வேற யாரும் டவுட் கேக்குறீங்களா சார்? சத்தியமூர்த்தி சார் பேசிட்டாங்க. ம், கௌதம் சார் வாங்க, வணக்கம். வாய்ஸ் கிளியரா இல்ல, வாய்ஸ் கிளியரா இல்ல. லைட்டா கொஞ்சம் இறைச்சலா இருக்கு. டிரைவிங்ல இருக்கேன், அதான் ஒரு மாதிரி இதெல்லாம் இருக்கு. இப்ப கிளியரா இருக்கு. டிரைவிங்ல இருக்கேன் சார், அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, அற்புதமா இருந்தது சார். புதிய செய்திகள் நிறைய இருந்தது இன்னைக்கு. நன்றி நன்றி. ஒரு 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 பாயிண்ட் சொல்லிக்கலான் இருக்கேன். இப்போ பாதகாதிபதி மாரகாதிபதி வந்து ம் நான் நான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். லக்னாதிபதி ரொம்ப வலுத்துட்டாங்கன்னா அவங்க ஒர்க் ஆகுறது இல்ல. பாதகாதிபதி மாரகாதிபதி வந்து வேலை செய்யறது இல்ல. இது ஒரு பாயிண்ட். எப்படி சொல்லுங்க? ஆயுள் கண்டத்தை கொடுக்கறது இல்ல லக்னாதிபதி வலுத்துட்டாங்கன்னா. அது ம், ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். உங்க கருத்து சொல்லுங்க சார். நம்ம அது பாதகாதிபதின்றது நான் தான் சொன்னேன். பாதகாதிபதின்னு எப்ப கனெக்ட் பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 64th நவம்சா அல்லது 88வது நட்சத்திர பாதம் 22nd திரேகானால கனெக்ட் பண்ணும்போது, அல்லது 6ஆம் அதிபதியோட பாதகாதிபதி இணையும் போது, 8ஆம் அதிபதியோட பாதகாதிபதி இணையும் போது, நீங்க சொன்ன லக்னம்லாம் அங்க ஒண்ணும் இல்லைங்க. இந்த 8ஆம் அதிபதி பாதகாதிபதி 6 கூடிய உடல பாதகாதிபதி சேரும் போது, இவன் தான் அந்த இடத்துல 22nd 64th 88th நட்சத்திர பாதங்கள்ல இணையும் போது, கண்டிப்பா அந்த தசா புக்தி அந்த ஜாதகருக்கு ஒரு பலகீனத்தை செய்யும். அது காரகத்திலேயா என்னமோ ஒண்ணு இருக்கும். நான் அதுக்கான எக்ஸாம்பிள் சார்ட்டும் காட்டுறேன். பட் அந்த பாதகாதிபதியை எப்படி கனெக்ட் பண்ணணும்ன்றது இம்பார்ட்டன்ட். அது பாதகாதிபதி சாப்டர்ல வரும். இல்ல, நான் இது ஒரு பாயிண்ட் தான் சொன்னேங்க சார். இன்னும் நிறைய பார்க்கணும் நீங்க ஆக்சுவலா. சொல்றது 1 3 5 7 1 3 5 7 இப்ப தாரையில உட்கார்ந்தாலும் 1 3 5வது 7வது பாதத்துல உட்கார்ந்தாலும் பிரச்சனை வருது. வரும். அது ஒரு பாயிண்ட் சொல்லலாம். ஒரு 6 8 கூடையவன் சாரத்துல உட்கார்ந்தாலும் பிரச்சனை. மாரகாதிபதி பாதகாதிபதி ஆக்டிவேட் ஆகுது. அதோட ஆமா, வேலையை கரெக்டா செய்யுது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா லக்னாதிபதி வலுத்துட்டா இவங்க கொஞ்சம் ஆஃப் ஆயிடுறாங்க. அது வேணா கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ல ஏத்திக்கலாம். கண்டிப்பா. லக்னாதிபதின்றது அந்த நிலையில லக்னாதிபதினு இப்ப ஆஹ், கொஞ்சம் சுவாதீனமா இருப்பான் ஜாதகர். வந்து பாதகாதி தேசத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது தான் அந்த லக்னாதிபதி வலுவா இருக்கிறதுன்றது. நம்ம சொல் பேச்சை கேட்டுருவாங்க. ஆமா ஆமா. இப்ப நம்ம பார்க்க வர்றாங்கன்னா நம்ம சொன்னா ஓ இருக்கு சார், ஓகே சார், இப்ப நெகட்டிவா கேட்டுக்கிறேன் இருக்கா, அப்படின்னு. நெகட்டிவா இருக்கா, அப்படி நகர்ந்து போயிடுறதுதான். பட் அதையும் தாண்டி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இந்த கல்லு தத்தி உழுந்து உழுந்து செத்தவனும் இருக்கான், மலையில இருந்து உருண்டு பொழைச்சவனும் இருக்கான்னு சொல்றோம் பாருங்க. ஆமா ஆமா. அங்கேயும் பாதகாதிபதி வேலை செய்யும். அது நம்ம அந்த சாப்டர் நம்ம பாதகாதிபதி சாப்டர்ல பார்க்கும்போது எப்படின்னு அதை கனெக்ட் பண்ணும்போது நல்லா இன்னும் தெளிவா இருக்கும். அப்புறம் சார் இன்னொரு சஜஷன், கொஞ்சம் நாடியிலையும் கொஞ்சம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். நிறைய நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். நாடி ஜோதிடம்னே போட்டு ஒரு வகுப்பு போடலாம், கொண்டு வருவோம். கௌதம் கேக்குதா? திருப்பி வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது கௌதம்.
அதுல இருக்கு. நாடி முறையில வந்து இப்படி உட்கார்ந்தா இப்படி நடக்குது. இந்த பாதத்துல விவாக சக்கரம் அதை பத்தி சொன்னாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, அவ்வளவுதாங்க சார். தேங்க்யூ. நல்லது கௌதம். நன்றி நன்றி. ஓகே, ஆல்மோஸ்ட் டவுட்ஸ் எல்லாம் ஓரளவு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சார் வாங்க சார், சத்யநாராயண் சார் வாங்க. இல்லை டவுட்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சிறப்பாக நடந்தது முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் நம்ம 1.25 மணி நேரம் இதான் நார்மலான டைம். இல்லைன்னா நீங்க எல்லாரும் ஏன் மேல கோவப்பட்டுருவீங்க. இல்லை சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கேன்னா நீ வந்து சும்மா பாதகாதிபதி மாரகாதிபதினு கத்திக்கிட்டுன்ற மாதிரி போயிடும். சார் நம்ம என்ன செய்வோம், இந்த ரெக்கார்டிங் வீடியோ வந்து இது என்கிட்ட இருக்கும் சரியா. இது வந்து நம்ம ஒரு தொகுப்பா எடுத்து 15 இல்லை 14 வகுப்பு நடக்குதுன்னா ஒரு தொகுப்பா கலெக்ஷன் பண்ணி மொத்தமா குரூப்ல போடலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். என்னன்னா இப்ப கடைசியா வந்து 19 பேர் இருந்தாங்க என்னோட சேர்த்து. என்ன இல்லாம 23 பேர் இருக்கக்கூடிய குரூப் அது. 23 பேரா 22 பேரா தெரியல. ஸோ இன்னும் ஒரு 3 பேர் இன்னைக்கு ஆப்சண்ட். ஸோ அவங்களுக்கும் இந்த தகவல் கிடைக்கணுன்றது என்னுடைய ஆவல். இன்னொன்று உங்களுடைய பர்சனல் சஜெக்ஷன் அபவுட் திஸ் கிளாஸ், இந்த கிளாஸை பற்றி இந்த வகுப்பை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை ஃபீட்பேக்ஸ் வந்து குழுவில் கொடுங்க. வாய்ஸ் ரெக்கார்டாக கொடுங்க அல்லது பதிவாக போடுங்க. அப்போ எல்லாரும் அதை படிப்பாங்க. அடுத்த வகுப்புல நம்ம கலந்துக்கணுன்ற ஆர்வம் வரும். ஏன்னா அவங்க கட்டிய பணமாக இருக்கட்டும் அல்லது அவங்களுக்கு அந்த விஷயம் போகாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். இவங்களுக்கு சேரணும். இந்த ரெக்கார்டிங் கிளாஸ் நம்ம உடனே பதிவேற்றம் செய்ய வேண்டாம். கடைசியாக நம்ம மொத்தமான வகுப்பாக கொடுப்போம். அதை நம்ம ஒரு 14-15 கிளாஸ் முடிச்ச உடனே டைட்டில் வைஸாக இதை கொண்டு போய் நம்ம கொடுப்போம்னு என்னுடைய ஒரு சின்ன ஆர்வம். மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு வகுப்பில் சந்திப்போம். வகுப்பை பற்றிய தகவல்கள் குழுவில் பகிரப்படும். குழுவை கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. உங்களுடைய கம்ஃபர்டபுள் டைமா இது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. இந்த 7 மணின்றது ஓகேவா? ஓகேப்பா, ஓகே ஓகேப்பா. சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. அது வந்து இன்னும் ஒண்ணே ஒண்ணுப்பா. இப்போ இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணதை 2 நாள் கழிச்சு அவங்கவுங்களுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவங்கவுங்க பார்த்துட்டு அடுத்த கிளாஸுக்கு அவங்க வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இல்ல வராதவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. அது பண்ணிடலாம். அதாவது நீங்க புரிஞ்சுங்க. சந்தியா மோகன் நீங்க வகுப்புக்கு வரல, நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? அதுதான் இவன் கிடக்குறான் லூசு பய வீடியோ தான் அனுப்பி விட்டான், இதுல எதுக்கு வெட்டியா உட்காந்து 1.25 மணி சொல்றீங்களா? இல்லப்பா இல்லப்பா, கண்டிப்பா வருவேன்ப்பா. அது வர முடியாத இன்னைக்கு அதுக்கு சொல்றேன். நீங்க வந்து நான் வந்துடுவேன். இப்ப வர முடியாம இருக்காங்களே, இப்ப நடுவுல ஒரு கிளாஸ்க்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. மன்னிக்கணும் சார், சார் மன்னிக்கணும். நீங்க நிறைய விதிகள்லாம் சொல்றீங்க, சூப்பரா இருக்கு. இப்போ நீங்க டெய்லி முடிய இந்த வீடியோ அப்லோட் பண்ணாதான் நாங்க திருப்பியும் பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் வரும்போது இந்த விதிகளை வந்து நாங்க அப்ளை பண்ணுவோம். நீங்க வந்து ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்ல சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இந்த விதிகள் எழுதியிருக்கோம் நாங்க நோட்ல. நீங்க சொல்லும்போது நோட்ஸ் எடுத்திருக்கோம், இல்லைன்னு இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கு இன்னொரு தடவை நாங்க பார்த்துட்டு, ஏன்னா நிறைய நீங்க வேலிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நாங்களும் ஜாதகம் பார்க்க நீங்க சொல்லி ஜாதகத்துக்கு பலன் கேட்கும் பொழுது அப்ளை பண்றதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் என்னுடைய கருத்து சார். இது என்னுடைய கருத்து. அதேதான் சார், அதேதான் நானும் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. வரக்கூடாதுட்டு இல்ல, எந்த கிளாஸுக்கும் அட்டென்ட் பண்ண முடியாம இல்ல, வர முடியாது. திடீர்னு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதா இருக்கு. நீங்க நான் அன்னைக்கு போட்ட கிளாஸ்க்கு அந்த வந்துட்டு அந்த இதை போட்டு கேட்டுக்கலாம்ல. நாங்க வேற ஒண்ணும் இல்ல. நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனோ அல்லது அதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது. நம்ம வகுப்புக்காக நீங்க அதை பண்ண வேண்டாம். இருந்தாலும் இந்த வகுப்போட நோக்கம் என்னன்னா மேக்சிமம் அவாய்ட் ஆப்ஷன்ஸ், அவ்வளவுதான். வர முடியாம போயிடுது அப்படின்ற பட்சத்திலும் இந்த சிந்தனை இருந்ததுன்னா மேக்சிமம் வந்து குழுவில் நம்ம வகுப்புல கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுன்றது என்னுடைய எண்ணம். சின்ன எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல மேக்சிமம் இன்புட் இது என்னோடது. அது என்னுடைய ஆவல். இந்த 20 பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருதான் நான் நினைக்கிறேன், சந்தோஷப்படுறேன். இதுல என்னன்னா உடனே பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஹெவியான முகூர்த்தம். அன்னைக்கு சம்மட் ஆயிட்டு 3ஆம் தேதி 4ஆம் தேதி நம்ம ஊர்லயே நமக்கு தெரிஞ்ச 2 கல்யாணம் இருக்கு. நானே டேட் வச்சு கொடுத்துக்கிறேன் சார். பத்திரிகை வந்திருக்கும், நீங்களும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க எப்படி அதை நம்ம அணுக போறோம் இந்த சமயத்துல? இல்ல சார், நான் எப்படி தேர்ந்தெடுப்பேன்னா, இது முதல் வகுப்புன்றதுனாலதான் முகூர்த்த நாளா பார்த்து வச்சேன். என்ன இன்னொன்னு, நம்ம வகுப்பு கண்டக்ட் பண்றதெல்லாம் எப்படி இருக்கும்னா, செவ்வாய் சனி அஷ்டமி நவமி இப்படிதான் போவோம்.
ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து ஜோதிடத்துக்கு எந்த திதியும் எந்த காலமும் நேரமும் தடை இல்லை அப்படின்றது என்னுடைய ஏற்புடைமை தான். அந்த நாட்கள் நமக்கெல்லாம் உகந்ததா இருக்கும், ஏன்னா எல்லாரும் உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்றது என்னுடைய நோக்கம். அந்த மாதிரி வைக்கலாம். ஏன்னா முகூர்த்த நாள் மேக்ஸிமம் நீங்க சொல்ற மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தர் இதுல ஆப்சென்ட் ஆனாலுமே அவங்க அதை மிஸ் பண்றாங்கன்றது என்னுடைய இது. சார் இன்னொரு சஜஷன் சார். சொல்லுங்க சார். அந்த இந்த நம்ம வந்து இது ஒரு 14 கிளாஸஸ் ஒரு டென்டேட்டிவ் ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து பிளானிங்க்கும் ஒரு மாதிரி ஈஸியா இருக்கும். ஒரு ஷெட்யூல் பண்ணி ரீஷெட்யூல் பண்ணிப்பாங்க அவங்கவுங்க அந்தந்த ஆக்டிவிட்டிஸை. அந்த சஜஷன் ஒரு மக்கள் வேற எல்லாத்துக்கும் சரின்னா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். அப்போ ஒரு ஷெட்யூல் சூப்பர் சார், நல்ல ஐடியா அது. சரிங்க சார். அப்போ நான் என்ன பண்றேன், டைட்டில் போடாம பண்ணுவோம். டைட்டில் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். செலக்ட் பண்ணிக்கிறேன். டைட்டில் போடாம இப்படி கிளாஸ் ஆமா எஸ்ஜி பலனெடுக்கும் சூட்சம வகுப்புன்னு போட்டு 15 டேட் கொடுத்துட்றேன். ஓகே 15 டேட் கொடுத்துட்றேன். டேட் அன்னைக்கு நான் லிங்க் ஜென்ரேட் பண்ணி அனுப்பி விட்டுறேன். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது கரெக்ட் சார், நீங்க சொன்னது சூப்பர். நாளைக்கு இல்ல இல்லையா? நீங்க கண்டினியூஸா பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு இல்ல. நாளைக்கு இல்ல. the class will not be on a regular daily basis. இல்ல நான் டெய்லி இல்ல சார், வாரத்துல ஒரு 2 இல்லைன்னா 1 அப்படிதான் வரும். அதுவுமே போர் அடிச்சிடும். டெய்லி எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களால ஸ்டடி பண்ண முடியாது. அப்படியே இருக்கும். அப்ப சாட்டர்டே வராம பாத்துக்கோங்க சார். சாட்டர்டே சனிக்கிழமைங்களா? ஆமா சார். எனக்கு மோஸ்ட்லி ஃப்ரைடே தான் எனக்கு வீக்லி ஆஃப். எனக்கு மேக்ஸிமம் கிளாஸஸ் வெள்ளிக்கிழமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். அதை நான் ஓப்பனா சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா அது என்னோட அது ஒரு சுயநலம், இப்படியே எடுத்துக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற டேஸ்ல இப்ப நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தோம்னா என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நைட் ஷிஃப்ட் போகணும்னாலும் 7 to 9 உட்கார முடியாது. அந்த மாதிரி சார் நீங்க முதல்ல டேட் கொடுத்துருங்க. நல்ல சூப்பர் ஐடியா நீங்க சொன்னது. அது நான் பண்ணிடுறேன் சார். அதை நான் பண்ணிடுறேன். ஆனா ஒரு 15 கிளாஸ்க்கு நான் ஷெட்யூல் போட்டு டேட் மட்டும் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அதுல மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அதை பண்ணிக்கலாம். அதுவும் கரெக்டா இருக்கும். அப்ப இந்த வகுப்பை வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம் சார். குரூப்ல போட்டுறேன். இது ரெக்கார்டர் கிளாஸ் தூக்கி நான் குரூப்ல போட்டுறேன். பார்க்காதவங்களும் பார்த்துட்டு உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். எங்களுக்கும் கண்டினியூட்டி கிடைக்கும் சார் நீங்க அப்பப்போ போட்டீங்கன்னா. இல்ல போட்டுறேன் சார். கரெக்ட் தான் சார் சொன்னது கரெக்ட். சார் ஸ்ரீகாந்தன் சார் வேற ஏதாவது கருத்து இருக்குங்களா சார்? இல்ல சார், கிளாஸ் ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, நல்லா இருக்கு. நன்றி சார். நீங்க இந்த ஷெட்யூல் கொடுத்துட்டீங்கன்னா கூட நாங்களே எங்களுடைய ஒர்க்கை பிளான் பண்ணிப்போம். வேற ஏதாவது வெளியில போறது அந்த ஒர்க் எல்லாம் கூட நாங்க பிளான் பண்ணிப்போம். சார் சொன்னார் இல்லையா, அது மாதிரி நாங்க பிளான் பண்ணிப்போம். ஓகே சார். தேங்க்யூ சார். நல்லது சார். தேங்க்யூ. பர்சனல் ரிஸ்க் வரைக்கும் சார் இந்த மந்த் எண்டுக்குள்ள இந்த 15 கிளாஸ் முடிச்சீங்கன்னா கூட நல்லா இருக்கும். ஏன்னா மே மாசம் நான் வெளியூர் போயிடுறேன். அதுக்குள்ள முடிஞ்சிடும் சார். அதுக்குள்ள முடிஞ்சிடும். வாரத்துக்கு 2 கிளாஸ் போட்டாலே போதும். 4 2 8 முடிச்சிடலாம் சார். மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். கரெக்ட். ஏப்ரல் மந்த்க்குள்ள முடிக்க சொல்றீங்க. சூப்பர் கிளாஸ் சார். சூப்பர். தேங்க்யூ சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நம்ம குரூப்ல கொஞ்சம் ஃபீட்பேக்லாம் கொடுத்துருங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு வகுப்பில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சக்தி கணேசன், நெய்வேலி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிப்பா.